சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது தான் பார்க்க போகிறோம். முத்து மீனாவும் மொட்டை மாடியில் தூங்கிட்டு கீழே இறங்கி வராங்க. மீனாவுக்கு ரொம்பவே முடியல. என்ன மீனா ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. உடம்புல கை வச்சு பார்க்குறாங்க. பயங்கரமாக சுடுது. என்ன மீனா இவ்வளோ சுடுது உடம்பு தெரியலையா அப்படிங்கிறாங்க. தெரியலங்க அப்படிங்கிறாங்க. சரி பைய வா அப்படின்னு சொல்லிட்டு பையை கூப்பிட்டு வராரு. வந்தோடனே சரி இந்த ரூமில் நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரூமில் தூங்க வைக்கிறாங்க. மனோஜும் ரோகிணியும் வேலைக்கு போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணியும் மனோஜும் ரூம் வேலைக்கு போய்ட்டு வந்துடுறாங்க. வந்தோடனே ஆண்டி பாருங்கள், நாங்களே வேலைக்கு போய்ட்டு கலப்பாக வரோம். இப்போ வந்து அந்த மீனா தூங்கிட்டு இருக்காங்க ரூமில் அப்படிங்கிறாங்க. என்ன அந்த மீனா தூங்கிட்டு இருக்காளோ அந்த ரூமில் தான் தூங்குவாளோ, ஏன் ஹாலில் தூங்க மாட்டாளோ அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சி வெளில வா அப்படிங்கிறாங்க. அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. வெளியே வேணா வெளியே வாடி, அவங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து கொண்டு வராங்க. இந்த சூழ்நிலையில் மீனாவுக்கு மருந்து மாத்திரை வாங்க போனேன். முத்து வந்துடுறாரு. வந்தோடனே நான் தான் ரூமில் படுக்க சொன்னேன்ப்பா, அம்மா ஏன் அப்படி பண்ணிகிட்ருக்காங்க, அவளுக்கு உடம்புக்கு முடியல அப்படிங்கிறாங்க. உடம்புக்கு முடியலன்னா சொன்னால் தானே தெரியும். இவங்க இவ்வளோ மாதிரி என்ன சும்மா பூவாரம் பார்த்துட்ருக்காங்க. அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க 2 பேருமே. அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணாதா வைக்காதா அப்படிங்கிறாங்க. உடம்பு சரியில்லாதவங்க இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படி இப்படின்னுட்ருக்காங்க. உடனே அண்ணாமலை கிட்டாங்க, விஜயா நீ என்ன பழக்கம் முடிச்ச, சரி முத்து எங்கள் ரூமில் தூங்கட்டும் மீனா அப்படிங்கிறாங்க. நேராக மீனா வந்து நான் ரூமில் தூங்க வைக்கிறாங்க. அப்போ நம்ம எங்கெங்கே படுக்கிறது அப்படிங்கிறாங்க. நம்ம போய் தெருவில் கூட படுத்துக்கலாம், ஹால் தான் இருக்குது, எவ்வளோ பெரிய ஹால் இருக்க முடியாதா, அவங்க தான் வேலைக்கு போயிட்டு வராங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்க தூங்கிட்டு போட்டோம், நம்ம 2 பேரும் சும்மா தானே இருக்கோம், ஹாலில் இருந்துக்கலாமே சரியா அப்படிங்கிறாங்க. விஜயா ரொம்பவே கடுப்பில் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மீனாவுக்கு வந்து இட்லி எல்லாம் வாங்கி கொண்டு கொடுக்குறாங்க. எப்போ அவங்களுக்கும் வாங்கிருக்கம்பா அப்படிங்கிறாங்க. மற்றவங்களுக்குலாம் வந்து யார் சமைப்பா, பாட்டில் படுத்துக்கிட்டான்னா அப்படின்னுட்டு இருக்காங்க. எப்பா இன்னும் வந்து மீனா யாருக்கும் சமைக்க மாட்டா, அவள் உடம்பு சரியில்லைனாலும் முக்கியம் இல்லை, ஆனால் வந்து அவள் சமைச்சு எல்லோரும் கொடுத்தாகணும். அப்படி சமைச்சு இந்த வீட்டுக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள். யாரும் அவளை மதிக்கிறாங்களா, இல்லைன்னா யாரும் அவளை பார்த்துக்கிறாங்களா, ஒன்றுமே கிடையாது. அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு சமைச்சு தருவாப்பா, எனக்கு சமைச்சு தருவா, அவளுக்கு சமைப்பா, வேறு யாருக்கும் சமைச்சு தரணும்னு அவசியம் கிடையாதுப்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் விஜயா ரொம்பவே ஷாக்காகிறாங்க. இந்த சூழ்நிலையில் முத்து வந்து தனக்கு தேவையான சாப்பாடை வந்து நம்ம தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீன் வாங்கிட்டு வந்து சமைக்கிறாங்க. அப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு மீன் சமைக்கட்டுமாப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா தப்பாக நினச்சிக்காத, நாங்கள் யூனியன் ஆஃபீஸில் வந்து இன்றைக்கி ஒரு மீட்டிங் இருக்குது, நான் அதனால் அங்கே போயிடுவேன், ஏன்னா ஈவினிங் தான் வருவேன், அதனால் நீங்கள் வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கோப்பா, மீனாவையும் பார்த்துக்கோப்பா அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா ட்ரெஸ்ஸு கேட்குறாங்க. மீனா உனக்கு மீன் குழம்பு பிடிக்கும்ல அப்படிங்கிறாங்க. எங்கே எனக்கு உடம்பு சரியில்லை, நான் எப்படிங்க மீன் குழம்பு சாப்பிட்றது அப்படிங்கிறாங்க. சரி மீன் குழம்பு நீ சாப்பிடக்கூடாதா, சரி ரைட் நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மதியம் வந்து மீனாவுக்கு வந்து ரசத்தோட சாப்பாடு பார்சல் வாங்கி வந்து தலைமாட்டில் வச்சிடுறாங்க. இங்கே மீன் பயங்கரமாக சமைச்சிட்ருக்காங்க, மீனெல்லாம் பொரிச்சிட்ருக்காங்க. இந்த வாசனை பயங்கரமாக மனோஜை தூக்குது. பாருங்கம்மா, நமக்கு எதுவுமே சமைக்காமல் அவனுக்கும் பொண்டாட்டிக்கு மட்டும் மீன் சமைச்சிட்ருக்கான் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அம்மா உடம்பு சரியில்லை, ஆனால் மீன் பொரியல் திங்கலாம் போல், மீன் குழம்பு திங்கலாம் போல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நல்லாவே மீன் குழம்பு வச்சு நேராக ரூமில் கொண்டு வச்சிடுறாங்க. வச்சுட்டு முத்து வந்து சரி ரைட்டு நம்ம கொஞ்சம் வண்டிக்கு போக வேண்டி இருக்குது, போயிட்டு வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு ஆஃபர் ஒன்று இருக்குது பக்கத்தில், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அப்போ மனோஜ் சொல்கிறார், ஏம்மா மீன் குழம்பு பயங்கரமாக வச்சுருப்போம் போல், மனம் பயங்கரமாக மனக்கு, நம்ம எல்லோரும் சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கொண்டு சாப்பிட்றாங்க. விஜயா முதல்ல வேண்டாண்டா, அவனை தெரிஞ்ச ஒரு மாதிரி ஆகுண்டா அப்படிங்கிறாங்க. நம்மடா ருசி நல்லா இருக்கு, நம்ம சாப்பிட்ருவோம், நம்ம சாப்பிட்டு சட்டி வைப்போம், அவன் நினச்சி அவன் பொண்டாட்டி சாப்பிட்டு நினச்சிட்டு போகிறான், ஏன்னா அதனால் ஒன்றும் அவன் கேட்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சாப்பிட்ருந்தாங்க. இங்கே 3 பேர் நல்லா கதங்க சாப்பிட்ருந்தாங்க. முத்து வந்து சமையல் புதுசு அப்படிங்கிறதுனால எண்ணெயை நிறைய ஊற்றி சமைச்சிருக்காரு, நல்லெண்ணெயை. இங்கே 3 பேத்துக்குமே சரியான வயிற்றுப்போக்கு, மாற்றி பாத்ரூமில் போய்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை யூனியன் மீட்டிங் முடிச்சுட்டு வராங்க. 3 பேரும் பாத்ரூம் போயிட்டு அலைஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி திணறிட்டு போய் கிடக்காங்க. அவனை முத்து வந்துடுறாரு. நேராக சாப்பாடு சட்டி போய் பார்க்குறாரு. சாப்பாடு சட்டி காலியாக இருக்குது. எப்பா சாப்பாடு சமைச்சு வச்சுட்டு போனேன், அதுக்குள்ளே காணலப்பா, மீனாவுக்கு நான் சாப்பாடு தலைமாட்டில் வாங்கி வச்சுருக்கேன், அந்த சாப்பாடு அப்படியே இருக்குது, அவளும் சாப்பிடல, எந்திரிக்கவே வெள்ளப்படுத்து அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு என்னென்னு பார்த்தியடா அப்படிங்கிறாங்க. அப்பா மாத்திரை மருந்து வாங்கி கொண்டு கொடுத்துருக்கேன், இப்போ கொஞ்சம் பரவாயில்லப்பா, நான் தூங்க சொல்லியிருக்கேன்ப்பா அப்படிங்கிறாங்க. சரி சாப்பாடு யார் தான் சாப்பிட்டா அப்படிங்கிறாங்க. எப்போ நம்ம வீட்டில் திருடன்னா ஒருத்தந்தானப்பா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் பார்க்குறாரு. மனோஜ் வந்து கதவே திறக்கலை. என்னப்பா கதவே திறக்கலை அப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே ரோகிணியும் மனோஜ் சவுண்டு, மனோஜ் வெளிலவா, ரோகிணி நீ வெளிலவா அப்படின்னு இந்த சவுண்டு மட்டும் தான் ரூமில் கேட்டு கிடக்கு. இங்கே ரூமுக்குள்ளே விஜயா வந்து சுருதி ரூமுக்குள்ளே போயிட்டு வராங்க. வந்து ரொம்ப அசதியாக ஹாலில் வந்து உட்காருதாங்க. என்ன விஜயா ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்க. ஒன்றும் இல்லைங்க வரேன் அப்படின்னு மறுபடியும் பார்த்துட்டு போகிறாங்க. என்ன நடக்குன்னே தெரில. மனோஜ் ரூமில் என்னென்னா, ரோகிணி நீ வெளியே வா, நான் உள்ளே போகணும், பாத்ரூம் போகணுங்கிறான். அவன்
மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. அம்மா வேறு அப்படி பாத்ரூமுக்கே போயிட்டுருக்காங்க. என்னப்பா கதை அப்படின்ட்டுருக்காங்க. டேய் எங்களுக்கு ஏதோ பண்ணிட்டடா, நாங்கள் வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு நீ நினச்சி பண்ணிட்டடா அப்படிங்கிறாங்க. நான் என்னம்மா பண்ணேன், இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போகிறாங்க. டேய் முத்து என்ன தான்டா அந்த வீட்டில் நடக்குது அப்படிங்கிறாங்க. தெரிலப்பா, என்ன நடக்குன்னு எனக்கு தெரில அப்படிங்கிறாங்க. உடனே மனசு ரொம்ப அசதியாக வர்றப்பா எங்களுக்கு முடியலை அப்படிங்கிறாங்க. என்னடா முடியலை, ரொம்ப வாரம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாத்ரூம் போகிறாரு. ரோகிணி வராங்க. அங்கிள் இந்த முத்து வந்து எங்களுக்கு வேண்டாதுக்கு ஏதோ பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க. மறுபடியும் அவங்களுக்கு கலக்கி விடுது. மறுபடியும் ரோகிணி ஓடுறாங்க. என்ன தான் நடக்குது இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்குறாங்க. ஏங்க இந்த வயிற்றால போகுதுங்க அப்படிங்க. வயிற்றால போகுது அவங்க 3 பேத்துக்குமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் 3 பேர் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் சாப்பிடலங்க, இந்த முத்து சமைச்சது தாங்க சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. நான் உங்களுக்கு சமைச்சு கொண்டு தந்தேனா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு சமைச்சு கொண்டு நீ தானே தந்த, நீ சமைச்சது தானே அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற முத்து, அவங்களுக்கு இப்படி ஆயிடுது நீ தான் காரணமா அப்படிங்கிறாங்க. அப்பா நான் சமைச்சேன், எனக்கு சமைக்க தெரியாது, நான் தான் சமைச்சேன். சமைச்சு கொண்டு ரூமில் ஓரமாக வச்சுட்டு நான் சரி ஒரு வேலைக்கு போண்டிருக்கு, வேலைக்கு விட்டு வந்து மதியம் சாப்பிடணும்னு நினச்சேன். இவங்க அதுக்குள்ளே அந்த பொரிச்ச மீனையும் இந்த குழம்பையும் ஃபுல்லுமே காலி பண்ணியிருக்காங்க. வெத்து சட்டியே தான்ப்பா இருக்குது, ஒத்த மீன் கூட கிடையாது, கொஞ்சம் கூட குழம்பு கிடையாது, சோறோ எதுவும் இல்லை. இவங்க எல்லாத்தையுமே முடிச்சு விட்டுட்டு இப்போ வந்து இன்னைக்கு குறை சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க எங்களுக்கு வேண்டாதையும் பண்ணிட்டேன், எங்களுக்கு முடியலை அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, டேய் எல்லாத்தையுமே ஹாஸ்பிட்டலில் கொண்டு என்னென்னு பாருடா அப்படிங்கிறாங்க. 3 பேருமே காரில் ஏற்றி கொண்டு ஹாஸ்பிட்டலில் படுக்க போட்டிருக்காங்க. உடனே டாக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எண்ணிலடங்கா வயிற்றால போக்கு உங்களுக்கு போயிருக்கு, அதனால் நீங்கள் 2-3 நாளைக்கு குளுக்கோஸ் ஏற்றி ஆஸ்பத்திரியில் தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. 3 பேத்துக்குமே குளுக்கோஸ் போட்டு தொங்க போட்டிருக்காங்க. உடனே அண்ணாமலை பார்த்து சிரிக்காரு. சாப்பாடு வந்து ருசியாக இருக்கும், ஒரு சாப்பாடை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியலையா, டாக்டர் தான் சொல்கிறாரு அதில் அதிகம் எண்ணெய் இருக்குது, அதை சாப்பிடும்போது குடலை சுத்தப்படுத்த தான் செய்யும், இது உடலுக்கு நல்லது தான், நல்லெண்ணெய் வந்து உடலுக்கு நல்லது தான் பண்ணும், ஆனால் என்ன குடலை பூரா சுத்தம் பண்ணதுனால உங்களுக்கு சுத்தமாக எனர்ஜி இல்லை, அதனால் குளுக்கோஸ் போட்டிருக்காங்க, 2-3 நாள் நீங்கள் ஹாஸ்பிட்டலேருந்து தான் வரணும் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜ் அப்பா எனக்கு முடியலைங்கிறாரு. அப்போ கூட 2 குளுக்கோஸ் போடுங்க டாக்டர் அப்படிங்கிறாரு முத்து. இவ்வளோ ஹாஸ்பிட்டல் செலவு இழுத்து விட்டான் பார்த்தீங்களா அந்த முத்து அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை கேட்குறாங்க, அவனை இழுத்து விட்டான் அப்படிங்கிறாங்க. நீங்கள் அவன் வச்ச சாப்பாடை எப்படி சாப்பிட்லாம், இப்போ அவன் சமையல் பண்ணியிருக்கான்னு தெரியாமல் அவனே சாப்பிட்டுருந்தான் அவனுக்கு வயிற்றால போயிருக்கும், அவனும் ஹாஸ்பிட்டல் தான் வந்திருப்பான், இப்போ நீங்கள் அவன்கிட்ட கேட்காம திருடி தின்னதுனால இப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அந்த வேலையை யார் பார்த்தா அப்படிங்கிறாங்க. மனோஜ் தாங்க அந்த சாப்பாடை தின்ட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் நானும் சாப்பிட்டேன், ரோகிணியும் சாப்பிட்டா அப்படிங்கிறாங்க. ரோகிணியும் மனோஜும் திருதுன்னு முடிக்காங்க. அடுத்தவங்க பொருளை கேட்காம எடுத்தால் அப்படி தான் ஆகும் அப்படிங்கிறாங்க. டேய் நாங்கள் வந்து இப்படி ஆகணும்னு நினச்சி தானே அப்படி பண்ணேன் அப்படிங்கிறாங்க. டாக்டர் இன்னொரு ஊசி போடுவீங்களா எங்கள் அம்மாவுக்கு அப்படிங்கிறாங்க. ஊசி எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இன்னொன்னே டாக்டர் வராரு, இல்லை இன்றைக்கி 3 பேத்துக்குமே ஊசி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஊசி போடுறாங்க. உடனே முத்து சிரிக்கிறாரு, எப்பா இது பார்க்க காமெடியாக இருக்குப்பா, சாப்பாடாக திருடி தின்னுட்டு இப்படி கிடக்காங்க பாருங்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா எல்லாருக்கும் அன்னப்பால் கஞ்சி கொண்டு வராங்க. அப்போ மீனா பார்த்து சொல்கிறாங்க, விஜயா நடிக்காதடி, நீ வந்து ஒரு நல்லா இருந்துக்கிட்டு உடம்பு சரியில்லைன்னு நடித்தா, உன் புருஷன் வந்து சாப்பாட்டில் ஏதோ போட்டு வச்சுட்டான், அதான் எங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, டாக்டர்கிட்ட பணம் கொடுத்து நீங்கள் வந்து நல்லெண்ணெய் அதிகமாக சேர்த்ததுனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க, நல்லெண்ணெய் சேர்த்தா இப்படியே ஆகும் அப்படிங்கிறாங்க. அத்தை எண்ணெய் அதிகமாக சேர்த்தாலே குடல் வந்து சுத்தப்படுத்த தான் செய்யும், இது உங்களுக்கு தெரியாதா, தெரியாத மாதிரி பேசுகிறீங்க, என் வீட்டுக்காரர் என்ன உங்களுக்கு பகையாளியா, அவர் செய்ய போகிறாரா அப்படிங்கிறாங்க. நீனும் உன் புருஷன் இந்த வீட்டை ஆளணும், அதுதான் இப்படி செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை கேட்குறாங்க, அந்த வீடு என்ன ஜமீனா இல்லைன்னா பெரிய அரண்மனையா, அதை ஆளன்னு நினச்சிட்டு இருக்கான். அன்னாட அவங்க உழைச்சி அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் பொண்டாட்டி உடம்பு சரியில்லைன்னு மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு அவன் சரி ரைட் நம்மளும் கடையில் சாப்பிட்டா பைசா அதிகம் வருமே, செலவு வீண் தானே அப்படின்னு சொல்லி அவன் எனக்கும் அவனுக்கும் சமைச்சிருக்கான். சமைக்கையில் நான் வந்து யூனியன் ஆஃபீஸ் போயிட்டேன், ஏன்னா அதனால் அவன் சாப்பிட்ருக்கான். நாங்கள் 2 பேர் சாப்பிட்டாலும் இதான் ஆகிருக்கும். அவனுக்கு சாப்பாடை பற்றி தெரியாது, என்ன கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிட்டான், இதான் நடந்திருக்கு, வேறு என்ன நடந்திருக்கு, நீங்கள் ருசியாக இருந்ததுன்னா மலக்கு நடிச்சிருக்கியே. அதான் டாக்டர் சொல்கிறாரு, அளவுக்கு மீறி இவங்க சாப்பிட்ருக்காங்க சார், நல்லெண்ணெய் சமைச்சிருக்காங்க, லிமிட்டாக சாப்பிட்டா எதுவுமே ஒன்றும் செய்யாது, நல்ல எண்ணெய்னு பேரே அதுதான். இவங்க வந்து ஓவராக சாப்பிட்டதுனால இவங்க குடலை வந்து அது ரொம்ப சுத்தப்படுத்திடுச்சு, உடம்புக்கு நல்லது தான், எனர்ஜி இது மட்டும் தான் இருக்காது தற்போது, அதனால தான் குளுக்கோஸ் போட்டிருக்கோம், 2 நாள் இவங்க ரெஸ்ட் எடுத்தால் சரியாகும்னு சொல்கிறாங்க, அதனால் 2 நாள் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா நீ கொண்டு வந்த அன்னப்பால் கஞ்சி எடுத்துகிட்டு போ வை அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, மீனா உனக்கு தான் தேவையில்லாத வேலை, நான் தான் சொன்னேன்னா இவங்களுக்கு நீ பச்சை தண்ணி கூட கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடு, நம்ம வீட்டில் போய் நம்ம குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அண்ணாமலை சொல்கிறாரு, முத்து நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா உங்களுக்கே உடம்புக்கு முடியல அப்படின்ட்டு இருக்காங்க. சுருதி ரவி வந்துடுறாங்க. அங்கிள் என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா முத்து வச்சு சமையல் வந்து சாப்பிட்ருப்பாங்க கூட, அது அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா அவன் நல்லெண்ணெய் வச்சு சமைச்சதுனால குடலில் சுத்தம் பண்ணிட்டுருக்கு, அதனால் 3 பேரும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே ரவி கேட்குறாருப்பா வேறு எதுவும் இல்லையா அப்படிங்கிறான். ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, முத்து புது சமையலில் அவன் சமையலை சாப்பிட்ருக்காங்க, அது அளவாக சாப்பிடணும்ல, அவன் வந்து குழம்பு நிறைய மீன் யாராவது கொடுத்தாங்கன்னு சொல்லி முத்து நிறைய வச்சுருக்கான், அதை இவங்க வந்து மலக்குன்னு சாப்பிட்ருக்காங்க, இப்படி ஆயிடுச்சு,
3 பேர் இப்படி கிடக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி வராங்க, ரோகிணி நீங்கள் படித்தவங்க 4 இடம் போனவங்க, அளவுக்கு மீறியா சாப்பிடுவீங்க, ருசியாக இருந்தாலும் லிமிட்டாக தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறாங்க. இல்லை ஸ்ருதி நாங்கள் அப்படின்னு நினைக்கல, லைட்டாக தான் சாப்பிட்டேன் நான்லாம். அப்போ லைட்டாக சாப்பிட்டா அப்படி ஆகாத அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த முத்து தான் ஏதோ போட்டு கொடுத்துட்டாரு வச்சுட்டாரு அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் பேசுகிறவங்களுக்கு எப்படி ரோகிணி மனசு வருது? ஒரு வீட்டில் இருக்கவங்க எப்படி எப்படி செய்வாங்க? இந்த முத்து மீனா அப்படி செய்வாங்களா? முத்து கோவப்படுவார், உங்களை வந்து தப்பாக பேசிட்டாரு, இல்லைன்னா உங்களை கை நீட்டிட்டாருன்னு சொல்லுங்கள், நான் அதை கூட நம்புகிறேன். அவர் கோவக்காரர் ஏதாவது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதையோ போட்டு கொடுத்தாருன்னா அது எப்படி? இவ்வளோ நாள் நம்ம அந்த வீட்டில் இருக்கோம், என்றைக்காவது ஒரு அடுப்பாங்கிற பக்கத்தில் போயிருப்பாரா? மீனா தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சமைப்பாங்க, என்ன ஏதுன்னு கேட்பார், இடத்த காலி பண்ணி போயிட்டே இருப்பார். சரியா? அப்படிலாம் அவர் பண்ண மாட்டார். சரியா? அப்படி ஒரு ஆளை பிடிக்கலனாலும் அப்படி செய்ய மாட்டார். நான் அவரை பேசாத பேச்சா? அவரை நான் என்னெல்லாம் பேசியிருக்கேன். எங்கள் அப்பாவே கை நீட்டிருக்காரு. அப்பேற்பட்டவர் எனக்கு ஒரு பிரச்சனைலாம் நிற்காரு. அதேமாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் அவர் நிற்பார் அப்படிங்கிறாங்க. அந்த முத்து எனக்கு எந்த பிரச்சனையும் நிற்க வேண்டாம், முத்து நிற்கிற மாதிரி நான் அந்த பிரச்சனையை நான் பார்க்க மாட்டேன் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சரி அது விருப்பம், நான் சொல்ல வேண்டியது என் கடமை, சொல்லிட்டேன் அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஹாஸ்பிட்டல் விட்டு 3 நாள் கழித்து வராங்க. உடனே முத்து காலில் உட்காந்துருக்காரு. மீனா எல்லாருக்கும் ஆரத்தி எடுத்து வரவேறு மீனா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா ஏங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஊருக்கண்ணே இவங்க மேலே பட்டிருக்கோம், தின்னதுனால வயிற்றால போய் ஹாஸ்பிட்டலில் கிடந்தது இவங்க தான், சீச்சின்னு இருந்திருப்பாங்க, அதனால் உலகமே கண்ணு பட்டிருக்கோம், அதனால் ஆரத்தி எடு அப்படிங்கிறாங்க. டேய் இவங்களை அசிங்கப்படுத்தின நீ தான்டா, ஹாஸ்பிட்டலில் கேட்குறவங்க அப்புறம் என்ன வயிற்றால வீட்டாக தான் ஹாஸ்பிட்டலேருந்து கிடைக்கிங்களா, வயிற்றால வீட்டாக தான் ஹாஸ்பிட்டலில் கிடைக்கலான்னு கேட்குறாங்க. எனக்கு எவ்வளோ வெக்கமாக இருக்குன்னு தெரியுமாடா? எங்கள் 3 பேத்துக்கும் அவங்க 2 பேர் பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க, உன்னால் 3 நாளாக அவங்க 2 பேர் கடையும் அடைக்கிற மாதிரி ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஒரு கடையை அடைச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா நான் நம்புவேன் அப்படிங்கிறாங்க. டேய் ரோகிணி கடை வச்சுருக்கேன், அவனும் கடை வச்சுருக்கேன், என்னடா பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை முத்தை பார்க்குறாரு, முத்து அண்ணாமலையை பார்க்குறாங்க. நம்மளுக்கு எதுக்கடா இது வம்பு அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிக்கிறாரு. உடனே சரிப்பா விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, எப்பா எனக்கு வண்டிக்கு நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே ஏங்க அவன் சமைச்சிட்டாலாம் எப்படி அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்லிட்டாங்க, நீ மறந்துட்டியா? முத்து சொல்லிட்டான், எனக்கும் முத்துக்கும் மீனாவுக்கு மட்டும் தனியாக சமைங்க, அவங்களுக்கு பார்த்துக்கிடான்னு சொல்லிட்டாங்க. என்ன உங்களுக்கு இப்போ நான் வேணால் ஹோட்டலில் ஏதாவது சாப்பாடை வாங்கிட்டு வரேன், மறு நேரத்துக்கு நீங்கள் சமைச்சிக்கிடுங்க. சுருதி ரவையும் தனியாக சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுக்கு தேவையானதை நீங்கள் உங்களுக்கு சமைச்சிக்கோங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, நாங்கள் எப்படி சமைக்க முடியும், நாங்களே இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா இது பெரிய விஷயம் கிடையாது, வயிற்றளவு இருக்குது, எனர்ஜி இல்லை, குளுக்கோஸ் போட்டிங்க, வீட்டுக்கு வந்துட்டீங்க, இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. 2 நாள் நீங்கள் எதுவும் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சும் பார்த்தாச்சு. என்ன ஹாஸ்பிட்டல் ஃபீஸும் 30,000 மேலே வந்துச்சு, பணத்தையும் கட்டியாச்சு. இப்படி இருக்கும்போது நீங்கள் சமைச்சு சாப்பிட வேண்டியதானே? இப்போ தான் நான் உங்களுக்கு மதியம் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்கள் அதுக்கு மேலே ஏதாவது வைக்கணும், காஃபி வேணும், நைட்டு சாப்பாடுக்கெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க அந்த மீனை சமைக்க மாட்டாளோ, சாதாரண ஒரு பூவை கட்டி விற்றுக்கிட்டு இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நான் கெட்ட இது பண்ண மாட்டாங்கண்ணே அப்படிங்கிறாங்க. காலையில் எழுந்திரிச்சி இந்த வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தி முத்தந்தொளிச்சு எல்லா வேலையும் அவள் கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது அவளை நீங்கள் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேறீங்க. அவளுக்கு உடம்பு சரியில்லைனா கூட ஒரு வெந்நீர் வச்சு கூட தரணுமான்னு கேட்க மாட்டேறீங்களாம். அதுபோக அவளை சராசரியாக மனுஷியாக நடத்த மாட்டேங்க. அந்த ரூமில் உடம்பு சரியில்லை, அவள் படுத்து கிடக்க, அது கூட அவங்களுக்கு பொறுக்க மாட்டேங்க. அப்படி பொறுக்க மாட்டாங்கும்போது அவன் பொண்டாட்டி எப்படி வேலை செய்ய விடுவான், மீனா செஞ்சாலும் முத்து எப்படி செய்ய விடுவான் அப்படிங்கிறாங்க. ஏங்க இவன் வேலை செய்கிறதுக்கும் அவன் சொல்கிறதுக்கு என்னங்க இருக்குது அப்படிங்கிறாங்க. அவன் புருஷன் சொல்ல அவள் கேட்பான். சரியா? நீ என் சொல்ல நீ கேட்க மாட்டேன், ஆனால் அவன் புருஷனை அவன் மதிக்கான். இனிமேல் போட்டு உனக்கு எந்த வேலையுமே அவன் செஞ்சு தர மாட்டா, உனக்கு ஏதாவது வேலை செய்யணும் நீனே செய் அப்படிங்கிறாங்க. ஏங்க எனக்கு என்ன சமைக்க தெரியாதா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ சமைச்சதுன்னு தானே நான் இத்தனை வருஷமாக சாப்பிட்டேன், கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் கூட நீ சமைச்சது கிடையாது, அதுக்கு மேலே எனக்கு முடியாது, நான் குழந்தையாக போகுது, எனக்கு நான் எப்படி சமைக்க முடியும், வேலைக்கு ஆள் வைன்னேன். இந்த மனோஜ் பிறந்ததுலேருந்து நான் வேலைக்கு தான் ஆள் வச்சுருந்துருக்கேன், இந்த மீனா வந்த பிறகு தான் அந்த வீட்டு சாப்பாடை நான் சாப்பிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி அந்த வேலைக்கு வைக்கிறவங்க பாதி செய்வாங்க, பாதி ஹோட்டலில் தான் வாங்கி கொண்டு தருவாங்க. இப்படி தான் இந்த கதையை ஓட்டியிருக்கேன். நீ என்னமோ சமைச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்க, இப்பவும் ஒன்றும் கெட்டு போல, மீனா எப்படி சமைக்கிறாங்க எப்படி சமைக்கணும்னு கேட்டுட்டு சமைச்சு சாப்பிட பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இந்த ரொம்பவே கடுப்பாகுது ரோகிணி மனோஜும் விஜயாவுக்கு. உடனே சொல்கிறாங்க, ஏங்க எங்களுக்கு சாப்பிட தெரியாதாங்க, என் மருமகனும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, கடையில் ஆர்டர் பண்ணி நாங்கள் 3 நேரம் சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. தாராளமாக சாப்பிடுங்க, இருக்க பணத்தை சம்பாதிக்க பணத்தை ஹோட்டலில் கொடுத்துட்டு செலவுக்கு எதுவுமே இல்லாமல் இருங்க, அதை யாரும் வேண்டாங்க. என்ன அகம் பண்ணால் அழிஞ்சு போனவங்க தான் நிறைய, அதனால் பக்குவமாக இருங்க, வாழ்க்கையில் ஜெயிக்கலாம், இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க விஜயா அப்படிங்கிறாங்க. ஏங்க என் பையன் கோடீஸ்வரனாக போகிறான், அவன் ஏங்க கஷ்டப்பட போகிறான், பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் ஹோட்டலில் தான் சாப்பிட்றாங்க, சமைச்சா சாப்பிட்றாங்க அப்படிங்கிறாங்க. நீ அந்த வீட்டில் போய் பாரு, வேலைக்கு ஆள் வச்சு கரெக்டாக வீட்டு சாப்பாடு சாப்பிடுவாங்க, அப்படி சாப்பிட்டா தான் அவங்க அடுத்தாப்புல உடல் ஆரோக்கியமாக இருக்கும்,
பிஸ்னஸ் எப்படி பண்ணலான்னு யோசிப்பாங்க. சரியா? அடுத்தாப்புல உங்கள மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்றாரு, எப்போ ஏம்மா கொடுங்கம்மா, நான் பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணுறாங்க. எங்கள் வீட்டில் சமைச்சா நாங்கள் இன்றைக்கி சைவம் தான் சாப்பிட்டுருப்போம், பாருங்கள் ஆர்டர் பண்ணி நாங்கள் பிரியாணி சாப்பிட போகிறோம், உங்களுக்கு வேணா சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. எனக்கெலாம் வேண்டாம், எனக்கு என் மருமக சமைச்சு வச்சுருக்கா, என் மருமக சாப்பாடோட உங்கள் சாப்பாடு பெரிய சாப்பாடு இல்லை, எனக்கு போதும், அவள் சாப்பாடையும் கொடுத்து அன்பார மாத்திரையும் எடுத்து வந்துடுவான், நான் சாப்பிட்டு என் பாட்டில் ஒரு தூக்கத்தை போடுறது வசதியாக இருக்கும், நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. நேராக பக்கெட் பிரியாணி சாப்பிட்றாங்க. அங்கே பக்கெட் பிரியாணி கெட்டுருக்கும் போல். இங்கே மறுபடியும் 3 பேருக்கும் வயித்தால போகுது. 3 பேர் மாற்றி மாற்றி பாத்ரூமுக்கு ஓடிக்கிட்டும் ஜாடிக்கிட்டும் கிடக்காங்க. அண்ணாமலை டபார்னு எந்திரிச்சு பார்க்காரு. விஜயா ஒரே ரன்னிங்கில் இருக்காங்க. என்ன விஜயா மறுபடியும் என்ன செய்யுது அப்படிங்க. எங்கே முடியலைங்க, இவன் சாப்பிட்ட பிறகு நாளைக்கு இருக்க முடியலைங்க அப்படிங்கிறாங்க. இதுவும் போயிடுச்சா அப்படிங்கிறாங்க. 1000 குறை சொன்னேன். இப்போ மனோஜ் ஏதோ சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கான், அது கெட்டு இருந்துச்சோ என்ன செஞ்சோ தெரில, இப்படி ஆயிடுச்சு, இப்போ என்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. எங்கே முடியலைங்க, முத்தை வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. டேய் முத்து சீக்கிரம் வாடா அப்படிங்கிறாங்க. என்னப்பா என்ன செய்தப்பா அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் செய்யலடா, ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தாங்கல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா வந்தாங்க, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அவங்களுக்கு மறுபடியும் வயிற்றில் போகுது அப்படிங்கிறாங்க. என்னப்பா மறுபடியும் கேட்கலையாப்பா அப்படிங்கிறாங்க. டேய் அதெல்லாம் கேட்டுருச்சு, நல்ல தெம்பாக தான் இருந்தாங்க. மறுபடியும் மனோஜ் வந்து பக்கெட் பிரியாணி ஏதோ ஆர்டர் பண்ணானா, ஆர்டர் பண்ணிட்டு 3 பேரும் சாப்பிட்ருப்பாங்க போல். சாப்பிட்டோன்னா அது கெட்டுருச்சே என்னமோ தெரியல, 3 பேரும் வயிற்றால போயிட்டு அலைஞ்சிட்டு கிடக்காங்க அப்படிங்கிறாங்க. மறுபடியும் முத்து கார் எடுத்துகிட்டு வந்து இங்கே விட்றாரு. உடனே இறங்க முடியாமல் மனோஜ் இறங்குறாரு. டேய் வாடகை தண்டு இறங்குடா அப்படிங்கிறாங்க. டேய் இந்த நேரத்துலையும் பணம் தான் கேட்பியா அப்படிங்கிறாங்க. நீ எப்படி ஆள், பாசக்காரனா அண்ணனாக இருந்தால் பணமே வேண்டாம் நீ போயிட்டு வாங்கலாம், நீனே மோசக்கார அண்ணன், பணம் தண்டு போடா அப்படிங்கிறாங்க. எவ்வளோடா அப்படிங்கிறாங்க. 300 அப்படிங்கிறாங்க. 250 தானே வரும் அப்படிங்கிறாங்க. இல்லை வயிற்றால போனோன்னா ஏற்றிட்டு வந்தால் 300 வாங்குவேன் அப்படிங்கிறாரு. உடனே 300 கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் உள்ளே போகிறாரு. உடனே டாக்டர் நீங்கள் அதே பார்ட்டிக்காரங்க 3 பேர் வந்திருக்காங்க, அதே சூழ்நிலை அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. வயிற்றால போகுது அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி நான் கொடுத்த மருந்துக்கும் குளுக்கோஸுக்கும் கேட்டிருக்குமே அப்படிங்கிறாங்க. அடுத்தாப்புல மறுபடியும் ஏதோ சாப்பிட்ருக்காங்க, அதனால் போகுது அப்படிங்கிறாங்க. நீங்கள் 3 பேருமே திருந்த மாட்டிங்களா, நீங்கள் வந்து கண்டது தான் தின்னுக்கிட்டே இருப்பீங்களா, வாயை அடக்க மாட்டேங்களான்னு சொல்லி டாக்டர் கேட்குறாங்க. 3 பேருக்குமே ரொம்ப கேவலமாக இருக்குது. முத்து சொல்கிறாரு, இவங்க 3 பேருமே சாப்பாட்டு ராமங்க, சாப்பாடு விஷயத்தில் பயங்கரமான ஆட்கள், யாரும் ருசியாக வச்சு எங்கேயாவது வச்சுட்டு போனால் திருடினாலும் சாப்பிட்ருவாங்க அப்படிங்கிறாங்க. 3 பேருக்கு ரொம்பவே கேவலமாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்து மறுபடியும் டாக்டர் சொல்கிறாரு, இன்னொரு 3 நாள் நீங்கள் பெட் ரெஸ்ட் எடுத்தால் தான் முடியும் அப்படிங்கிறாங்க. 3 பேரும் பெட் ரெஸ்ட்டில் இருக்காங்க. உடனே அண்ணாமலை வீட்டில் ரொம்பவே சோகமாக இருக்கார். அப்போ மனோஜ் ரவியும் நம்ம சுருதியும் ரவியும் வராங்க. என்னப்பா ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைடா அவங்க அம்மா எல்லோரும் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்தாங்க, என்னப்பா சரியாயிடல அவங்களுக்கு அப்படிங்கிறாங்க. சரியாயிடுச்சுப்பா, மறுபடியும் வந்து மனோஜ் வந்து ஏதோ பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருப்பான் போல், அது கெட்டு போயிடுச்சு நம்ம தெரில, அது ஒரு பிரச்சனை ஆகிட்டு போல், மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, முத்தான் கூட்டி போயிருக்கான் அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படின்ட்டு மறுபடியும் ரவியும் சுருதியும் பைக்கில் போகிறாங்க. அங்கே போகிறோம் 3 பேருக்கும் குளுக்கோஸ் ஏற்று கிடக்கு. உடனே சுருதி சிரிக்க ஆரம்பிக்காங்க. ரோகிணி உங்களை பார்க்க காமெடியாக இருக்குது, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு வாட்டி வயிற்றால போச்சு, சரி ரைட்டு அது ஏதோ இயல்பாக நடந்துச்சுன்ட்டு போயிடலாம், மறுபடியும் கண்டதுகளையும் தின்னுட்டு வந்து இங்கே படுத்து கிடக்கீங்க, மாதம் நீங்கள் வந்து இங்கே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நீங்கள் பணம் கட்டணுமா அப்படிங்கிறாங்க. அம்மா பல குரலம்மா, மாதம் இல்லை 3 நாளைக்கு முன்னாடி இருந்தாங்க, மறுபடியும் வந்திருக்காங்க. சரியா, அவங்களுக்கு வந்து சாப்பாடு தான் சொர்க்கம், என்ன உடல் அவங்களுக்கு முக்கியமே இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த மறுபடியும் டாக்டர் சொல்கிறாரு, இது ஹெவி டோஸ் 2 ஊசியை போடுங்க அப்படின்னு ஊசியை மடக்கம் குத்துறாங்க. அடையப்பாங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, சார் இவனுக்கு வாயில் கூட 2 போடுங்க சார், ஓவராக பேசுகிறான் சார் அப்படிங்கிறாங்க. டேய் நீ தூர பேர் அப்படிங்கிறாங்க. உடனே நான் தூர போனோன்னு வச்சுக்கோ, உனக்கு இவன் வந்து மாத்திரை மருந்துலாம் வாங்கி தரான் அப்படிங்கிறாங்க. உடனே நம்மளை சொல்கிறாங்க, முத்து இவங்களுக்கு இதே சோழியாயிருச்சு, என்ன வாய் அடக்காத வரைக்கும் இப்படி தான் வரும், அது போக வந்து உங்கள் அம்மா பேசுகிற வாய்க்கு இதுக்கு மேலே தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கே உடம்புக்கு முடியலை அப்படிங்கிறாங்க. உனக்கு உடம்புக்கு முடியாமல் போல், நீங்கள் அப்படி பண்ணிக்கிட்டீங்க, நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. இதாங்க சொன்னேன், இந்த மீனாவே சமைச்சு தர சொல்லலாம்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அது மட்டும் நடக்கவே நடக்காது, உங்கள் அகம் ஓவராக ஆயிடுச்சு அப்படிங்கும்போது வந்து என் பொண்டாட்டி சமைச்சு தந்துட்டு உங்கள்கிட்ட வந்து ஏச்சும் பேச்சும் கேட்கணும் அவசியமே கிடையாது, என்ன அவள் இது வரைக்கும் செஞ்சதே போதும் அப்படிங்கிறாங்க. ஏங்க நாங்கள் உடம்பு முடியாமல் கிடக்கும், அந்த மீனை வந்துருக்கலாம்னு பார்த்தீங்களாங்க, ஒரு அன்னப்பால் கஞ்சி கொண்டு வரலாம்லாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, கொண்டு வந்தாலும் குத்தம், கொண்டு வராட்டிலும் குத்தம், சரியா, என் முண்டாட்டி அதை கூட கொண்டு வர மாட்டா, உங்களுக்கு எது இது வேணுமோ இங்கே இருக்க கேன்டீனில் வாங்கி சாப்பிடுங்க, சரியானு வீடு வந்து சேருங்க. ஏன்னா அப்பா வந்து 30,000 போன பில்லு அப்பா கட்டினார், ஏன்னா அந்த பில்லை நான் உள்ள பணத்தை நான் கொடுத்துட்டேன், ஏன்னா நான் வச்ச மீன் குழம்பு நீங்கள் சாப்பிட்டோன்னு சொன்னீங்க, இப்போ பில்லை உங்கள் பணக்கார மருமகன் உங்கள் பணக்கார பையன் இருக்காங்கல்ல பக்கத்தில் மனோஜ்,
அவர்கிட்ட வாங்கி கட்டுங்க அப்படிங்கிறாங்க. டேய் ஏன்டா பணம் இல்லைடா, பணம் எட்டு வரலடா அப்படிங்கிறாங்க. எப்பா ஹோட்டலில் சாப்பிட்டு பணம் கொடுக்கலன்னா மாவாட்ட வைப்பாங்க, ஹாஸ்பிட்டலில் வந்து பணம் கொடுக்கலன்னா அவங்க ஏதாவது ஒரு வேலை செய்ய சொல்லுவாங்க, வேலை செஞ்சுட்டு கடை அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கிளம்புறாரு. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, மனோஜ் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. மனோஜ் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது ஆனால் தருதுன்னு முழிக்காரு. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ் உன் அக்கௌண்ட்லேயே பணத்தை நீ ஃபோன்பே பண்ணிடு, இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு பில்லு அப்படிங்கிறாங்க. அப்படியே ரோகிணி 30,000 வருது அப்படிங்கிறாங்க. டேய் உனக்கு வயிற்றால போனால் தான் நீ கட்டுத, அடுத்தவங்களுக்கு கட்டலை, கட்டு அப்படிங்கிறாங்க. உடனே வேறு வழியே இல்லாமல் செல்லே கட்டுறாரு. மறுபடியும் படுத்து கிடக்காரு. 2 நாள் ஹாஸ்பிட்டல் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும், அவங்க கூடலாம் யாரும் இருக்க தேவையில்லை, வயிற்றால தானே போகுது, குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்கோம், அவங்களே பார்த்துப்பாங்க, நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரி சார் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லோரும் போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் இவங்க 3 பேரும் பெட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம இந்த நிலமையில் இருக்கோம். இந்த மீனாவும் முத்தும் வந்து நம்ம தலைமாட்டிலேருந்து பார்க்காம இருக்கிறாங்க. அதுபோக இந்த என் வீட்டுக்காரர் கூட வந்து நம்ம கூட இருக்க மாட்டேங்காரு, அவங்கெல்லாம் ஒரே டீம் ஆகிட்டாங்க, இப்போ நம்ம 3 பேர் தான் தனிமரம் ஆகிட்டோம் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. ஆமாம் ஆண்டி, அந்த மீனா சமைக்கிறத வந்து அந்த சுருதிக்கெலாம் கொடுக்குறாங்க, வைக்கிறாங்க, ரவியும் சாப்பிட்றாங்க, நம்ம 3 பேருக்கு தான் தரமாட்டுறாங்க, அந்த மீனா வந்து வேண்டாதைக்கு செய்கிறாங்க, இப்படி செய்கிறவங்க எதுக்கு நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நீ சொல்லுதும் சரிதாம்மா, வீட்டுக்கு போனால் நான் வீட்டை விட்டு அவங்கள பற்றிடுறேன் வச்சிடுறேன் அப்படி இப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் 3 நாள் கழித்து வீட்டுக்கு போகிறாங்க. போனோடனே மீனா பயங்கரமாக பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே இவங்க 3 பேர் அசதியாக வராங்க. வந்தோடனே பூ கட்டிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, ஏங்க நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோம், எவ்வளோ அசதியாக இருக்கும், எங்களுக்கு ஏதாவது ஒரு வயிற்றுக்கு இதமாக ஏதாவது போட்டு தரணும் அந்த மீனை நினைக்கலாம், பார்த்தீங்களாங்க பூ கட்டிகிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே உங்களுக்கு திங்கிறதுனால தான் ஒளிவிட்டு கிடந்துச்சு, 3 நாளாக நீங்கள் ஆஸ்பத்திரியில் கிடந்தீங்க, கிட்டத்தட்ட 2 வாட்டி அலைஞ்சிருக்கீங்க, 3ஆவது வாட்டி அலைய போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. வேண்டாங்க வேண்டாங்க, இந்த மீனா கையிலையும் முத்து கையிலையும் நாங்கள் சாப்பிட மாட்டோம், நாங்களே ஏதாவது சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து நம்ம மனோஜ் நீ போய் கடையில் போய் இது வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. அதனால் ரோகிணி வா நம்ம சமைப்போம் அப்படிங்கிறாங்க. ஆண்டி எனக்கு முடியாது அப்படிங்கிறாங்க. ரோகிணி எனக்கு தான் முடியாது, நம்ம சமைக்கலைன்னா நம்ம சாப்பிட முடியாது, ஹோட்டலில் மனோஜ் அன்னைக்கு வந்து பக்கெட் பிரியாணி கடையில் ஆர்டர் பண்ண போய் தான் இப்படி ஆயிடுச்சு, இப்போ நம்ம சமைச்சே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கண்டது கழிதும் கிண்டுதாங்க, பூரா கறிவாடை பயங்கரமாக அடிக்க. உடனே மீனா அடுப்பாங்கிற பக்கத்தில் போக பார்க்காங்க. அப்போ அண்ணாமலை சொல்லிட்டாங்க, ஏம்மா அவன் புருஷன் சொல்லியிருக்கான், நீ அவங்களுக்கு வந்து சமைக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நீ அப்படி மீறினா உனக்கு வருத்தம் தான் வரும், விடு நம்ம சமையல் நம்மளுக்கு இருக்குல்ல, அவங்க சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. இந்த மீனா வந்து சமைக்க வந்தாலும் இவரும் விட மாட்டார், அவனும் விட மாட்டாங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு அவங்க சமைக்கிறாங்க. சமைச்சு சாப்பிடுதாங்க, நாத்தம் தாங்கலை. உடனே மனம் சொல்கிறாங்க, ஏமா ருசியாகவும் இல்லை, நாறுதுமா அப்படிங்கிறாங்க. டேய் வயிற்றுக்கு மேலே சாப்பிடு, இதாண்டா பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுதாங்க. இந்த சூழ்நிலை சாப்பிட்டு நேராக போய் படுக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இப்போ கூட ஒரு தயிர் வச்சோ ஏதோ இதமாக சாப்பிட்டு வயிற்றை காய வைக்கணும் உங்களுக்கு இது இல்லை, இப்போவும் கண்டதுக்குள்ளேயும் திங்கன்னு நினைக்கிங்க, உடல் ஒத்துக்கிட்டா மறுபடியும் செஞ்சால் என்ன செய்வீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இவங்களுக்கு குடல் கடப்படாங்குது. ஆளை விஜயா ஓடுறாங்க பாத்ரூம் பார்த்து. இங்கே அதே மாதிரி மனோஜ் ஓடுறாங்க. இங்கே வேலைக்கே ஆகலை, மறுபடியும் இவங்களுக்கு வயிற்றால போகுது, ரொம்ப கிறங்கிடுறாங்க. மறுபடியும் முத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. முத்து எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. என்னப்பா இன்றைக்கி அவங்களுக்கு வயிற்றால தான் போதா அப்படிங்கிறாங்க. அவனுக்கு எப்படிப்பா தெரியும் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நீங்கள் ஃபோன் அடிக்கிற பாணியே அப்படி இருக்க, நான் தூரத்தில் வந்துட்டப்பா, ஆம்புலன்ஸை வர சொல்லுதாமான்னு சொல்லிட்டு ஒரு ஆம்புலன்ஸ் வர சொல்கிறாங்க. ஆம்புலன்ஸ் அதை கொண்டு போகிறாங்க. அங்கே போனால் அதே ஹாஸ்பிட்டல், அதே டாக்டரு. உடனே டாக்டர் சொல்கிறார், உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா, உங்களுக்கு இதே தான் ஜோலியா, எதையாவது திங்காமே இருக்க மாட்டீங்களா, வயிற்றை காயவே போட மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே முத்தும் அவரை முடிச்சுட்டு நேராக வராரு. உடனே டாக்டர் வந்து இவங்களுக்கு இதே தான் ஜோலி, எது நல்லா இருக்கா தின்றுவாங்க, முதல்ல அவங்க வந்து சாப்பாடை மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்களே தவிர்த்து உடலையோ எதையோ கிடையாது, அதனால் நீங்கள் ஒன்று செய்யுங்க டாக்டர், இதே நிரந்தரமாகவே இங்கே வச்சுக்கோங்க, இந்த பையன் கண்ணாடி போட்ட பையனுக்கு ஏதாவது இங்கே ஒரு வேலை இருந்தால் பாருங்கள், அந்த பார்லரம்மா கொஞ்சம் அழகு நிலையம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க, இங்கே ஏதாவது ஒரு வேலை கொடுக்க முடியுமான்னு பாருங்கள், எங்கள் அம்மா வந்து இந்த இதை சூப்பர்வைசர் மாதிரி பார்த்துக்கிட்டதா இருந்தால் சவுண்ட் விட்டு பார்த்துக்குவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. டேய் நான் இருக்க கடுப்பு நீ ஓவராக பண்ணிகிட்டு இருக்காதா அப்படிங்கிறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க, ஏற்கனவே குடல் பூரா புண்ணாக இருக்குது, என்ன 1 வாரம் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும், 1,00,000 நீங்கள் வந்து அதில் போய் கவுண்டரில் கட்டுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, டேய் 1,00,000 நம்மகிட்ட இல்லையாடா அப்படிங்கிறாங்க. எப்பா நம்ம வீட்டில் பெரிய பிஸ்னஸ்மேன் இருக்கார்ல, அவர் அக்கௌண்ட்டில் இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. ஒன்றும் ஏன்டா அவ்வளோலாம் இல்லை அப்படிங்கிறாங்க. டேய் நீ தான் சுருதி அம்மாவுக்கே 1,50,000 ஏசி ஊற்றி அந்த பணம் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. உடனே திருன்னு முழிக்காரு. அந்த பணத்தை கெட்டுதாங்க. கெட்டினோன்னே மனோஜ் அக்கௌண்ட்டில் பணம் இல்லாமல் போயிடுது. உடனே திருன்னு முடிச்சுட்டு ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ் இன்னும் வந்து நம்ம குடலை வந்து பக்குவமாக தான் பார்க்கணும், வீட்டுக்கு போன பின்னாடி வெறும் தயிர் கீரை வச்சுனாலும் சாப்பிட்டுக்கணும் மனோஜ், நம்ம ஏதாவது சமைச்சு சாப்பிட்டாலோ ஹோட்டலில் சாப்பிட்டாலோ சரி வராது அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எல்லாம் நீங்கள் பட்டா தான் திருந்துவிய அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, நீ பார்த்த பார்வை தான்டா,
நீ மட்டும் அந்த சமையலில் வந்து ஒழுங்காக பண்ணியிருந்தேன்னா இந்த பிரச்சனை எங்களுக்கு வந்திருக்காது அப்படிங்கிறாங்க. நான் அவங்களுக்கு சாப்பிடுங்கன்னு சொல்லலை. நான் சமைச்ச சாப்பாடை நான் சாப்பிட வச்சுருந்தேன். நீங்கள் திருடி தின்னுருக்கீங்க. திருடி தின்னா அப்படி தான் ஆகும். என்ன உடைச்சி தின்னா தானே ஒன்று உடம்புல சேரும். உடம்புல சேரலை அப்படிங்கிறாங்க. டேய் முத்து சும்மா இருடா, அவங்களே படாத பாடுபட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே டாக்டர் சொல்கிறாங்க, ஒரு வாரம் கழிச்சு சரி கூப்பிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. இங்கே நடக்க ஆவி இல்லாமல் வீட்டுக்கு வராங்க. இதை பார்த்தோன்னே ஸ்ருதி பயங்கரமாக சிரிக்கிறாங்க. ஆன்ட்டி உங்களை பார்க்க உண்மையிலே காமெடியாக தான் இருக்குது. ஏன் அப்படி பண்ணிகிட்டே இருக்கீங்க? உடம்பை ஏன் நீங்கள் வந்து பார்க்க மாட்டேறீங்க? நாக்கு ருசின்னு பார்த்துட்டு இப்படி இருக்கீங்களே. நான் கூட இந்த வீட்டுக்கு வரும்போது பக்கெட் பிரியாணி அது இதுன்னு ஆர்டர் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள் வீட்டு சமையல் மட்டும் தான் பண்ணுறேன். மீனா கடை உடையில் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். ரவிகிட்டையுமே வந்து அஜினாமோட்டோ எதுவும் சேர்க்காம நான் சாப்பிட்டுட்ருக்கோம். நீங்கள் வந்து ருசியாக சாப்பிடணும்னு சொல்லி கண்டது களையும் போட்டு இப்படி தான் ஆகுது. அதனால் பேசாமல் உடம்ப பாருங்கள் ஆண்டி, உங்களுக்கு வயசாயிருச்சு, இன்னும் போக முடியாது. அவங்களுக்கு எவ்வளோ வயிற்றால போனால் கூட மறுபடியும் அவங்க இது பண்ணிப்பாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார், எனக்கு சுத்தமாக முடியல ரோகிணி, இன்னும் 10 நாளைக்கு நான் ஒரு பக்கம் போக மாட்டேன், ரெஸ்ட் எடுத்தால் தான் முடியும் அப்படிங்கிறாங்க. மனோஜ் ஏற்கனவே கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 10 நாளைக்கு மேலே நீங்கள் கடையே திறக்கலை, இப்பவும் நீங்கள் போகலன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, இன்னும் ஒரு வாரத்துக்கு நான் ரெஸ்ட் எடுத்தால் தான் போக முடியலன்னு நான் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் உடம்பு சரியானாலும் கடைக்கே போகாமல் தூங்கிட்டே கிடக்காரு. உடனே வேலைக்கு வரவங்களாம் ஃபோன் அடிக்கிறாங்க, சார் நாங்கள் தினம் ஆஃபீஸுக்கு வந்து நாங்கள் ஃபர்னிச்சர் கடைக்கு வரோம், ஆனால் வந்து கடை பூட்டியே கிடக்கு, எங்களுக்கு வேலையே இல்லாமல் இருக்குது, அதனால் நாங்கள் வேறு இடத்துல வேலைக்கு போகிறோம் சார், நாங்கள் வேலை பார்த்த அன்றைக்குள்ள சம்பளம் மட்டும் எங்கள் அக்கௌண்ட்டில் போடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே சம்பளம்லாம் போட முடியாது, வைக்க முடியாது, எனக்கு உடம்பு சரியில்லை அதனால் கடையை திறக்கல அப்படிங்கிறாங்க. சார் நான் உங்கள்கிட்ட வேலை செஞ்சுட்டு நாங்கள் சும்மா போகணுன்னு அவசியம் கிடையாது, நாங்கள் எல்லாருமே போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. எங்கேனாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், அக்ரிமெண்ட்டும் போடலை எதுவும் போடலை அப்படிங்கிறாங்க. நேராக அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாம் ஒரு 10 பேர் போய் நேராக ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுதாங்க. ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் வராங்க. போலீஸ் வந்தோடனே தம்பிங்க முத்து அப்படிங்கிறாங்க. சார் அப்படிங்கிறாங்க. உங்கள் வீடு தான் நான் அப்படிங்கிறேன். ஆமாம் சார் அப்படிங்கிறாங்க. இந்த மனோஜ்னா யார் அப்படிங்கிறாங்க. எங்கள் அண்ணன் தான் அப்படிங்கிறாங்க. அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அவரை வர சொல்லுங்கள், அவர் 10 பேருக்கு சம்பளமே கொடுக்கலையாம், வேலைக்கு வச்சு ஏமாத்துறாராம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே சார் தலைவர் வந்து அந்த ரூமில் தான் சார் இருக்காங்க, கூப்பிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் வாங்க அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு வரணும் அப்படிங்கிறாங்க. வேலை பார்த்தவங்களுக்கு பணம் கொடுக்கலன்னா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க என்னாச்சுவாங்க, ஒன்று பணத்தை கொடுங்க, இல்லையா வந்து சட்டப்படி நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கோம் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. சார் என்கிட்ட சுத்தமாக பணம் இல்லை, அவங்க எவ்வளோ சார் கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க. எல்லாருமே 10 நாள் கூலி கேட்குறாங்க, 10 நாள் கூலி கொடுங்க அப்படிங்கிறாங்க. 10 நாள் அவங்க வேலையை பார்க்கலையா வைக்கலையா அப்படிங்கிறாங்க. உங்கள் ஸ்டாஃபாக இருந்திருக்கிறாங்க, நீங்கள் தான் வந்து கடை திறக்கல, அவங்க வரலன்னு சொல்ல முடியாது, அவங்க தினம் வந்து உங்கள் கடை முன்னாடி உட்காந்து தான் போயிருக்காங்க, அதனால் 10 நாள் சம்பளத்தை கொடுங்க எல்லாருக்கும் அப்படிங்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் பணம் இல்லை, இப்போ நீங்கள் பணம் இருந்தால் கொடுங்க நான் தரேன் அப்படிங்கிறாங்க. டேய் நீ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நீ தானே மேனேஜ் பண்ணணும், நீ வீட்டிலேருந்து வாங்கி கொடுத்தா எப்படிடா அப்படிங்கிறாங்க. இப்போ அதெல்லாம் பெரிய அமௌண்ட் கிடையாது, நான் உங்களுக்கு நாளைக்கு செட்டில் பண்ணுறேன், நீங்கள் பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்குறாங்க. உடனே முத்து சொல்கிறார், டேய் இது ரொம்ப தோரணையாக பேசிகிட்டு இருக்கேன், எங்கள் அப்பா பணம் 27 லட்ச ரூபா எடுத்துக்கொண்டு மண்ணாங்கிட்டேன், இப்போ என்னென்னா உனக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதுக்கு எங்கள் அப்பாட்ட வாங்கி கொடுத்துட்ருக்க, இப்போ வேலை பார்க்குற ஸ்டாஃப்லாம் வேலைக்கு வர மாட்டேன்னு போயிட்டாங்க, ஏற்கனவே இருந்தவங்கள பூரா வேலைக்கு வர மாட்டாங்க, நீ அனுப்பிட்டேன், அவங்க அவ்வளோ அனுபவசாலிங்க, இப்போ நீ என்னடா செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. டேய் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறா, என்னாச்சு ஏதாச்சுன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. முதல்ல ஒழுங்காக அவன் குடலை பாரு, அவன் சுறுசுறுப்பை ஏற்படுத்திக்க, இப்படி சோம்பேறித்தனமாக இருக்காத, இப்படி இருந்தேன்னா அவன் கடையும் ஒன்று விட்டு போயிடும், நீ தனிமரமாக தான் இருப்ப, உன் பொண்டாட்டி உழைச்சி உன்னைய பார்ப்பான்னு ஒரு காலம் நினைக்காத, அவன் எவ்வளோ நேரம் தான் அந்த பொண்ணும் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப தாண்டா தரிசனம் என் மேலேயும் பொண்டாட்டி மேலேயும், எங்களுக்கு எப்படி வாழணும்னு தெரியும், நீலாம் எங்களுக்கு பற்றி சொல்ல தேவையில்லை அப்படிங்கிறாங்க. அதானே யாரும் சொல்லாதான் கேட்டால் தான் திருந்திடுவியே, சரி வழக்கம் போல் எப்படி இருந்துட்டு போ அப்படிங்கிறாங்க. இங்கே ஒரே ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சுருதி அம்மா ஃபோன் அடிக்கிறாங்க. என்ன சம்மந்தி, நான் வந்துட்டு ஒரு ஏசி ஆர்டர் பண்ணேன், அந்த ஏசியை வந்து கொடுக்குறதுக்கு கொண்டு வரதுக்கு ஃபோன் பண்ணால் ஃபோனே எடுக்க மாட்றாங்க, ஆஃபீஸ் ஃபோனும் எடுக்க மாட்றாங்க, மாப்பிள்ளை இன்னுமே எனக்கு டெலிவரி பண்ணலை, எங்கே பண்ணணும்னு கேட்கல, அவங்க பையன் இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. வீட்டில் தான் இருக்கான் மனோஜ். அந்த ஏசியை வந்து சுருதி அம்மா கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவங்க தான் சொன்னாங்க, நான் சொல்லுறது வரைக்கும் எங்கேயும் அனுப்ப வேண்டாம், நான் சொல்லுறதை முகவரிக்கு அனுப்புங்க, ஒரு வண்டி அனுப்புகிறேன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. சரி சம்மந்தி, என் பையன் இப்போ ஷோரூம் வந்துடுவான், நீங்கள் வந்துருங்க அப்படிங்கிறாங்க. ஷோரூம் போகிறாங்க. உடனே இந்த வண்டியில் கொண்டு ஏற்றிட்டு சரி ரைட் நான் சொல்கிற அட்ரஸில் கொண்டு இறக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சுருதி அம்மா சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே ஒரு மறுபடியும் வயிறு ஒரு மாதிரி ஆகுது. கடையை அடைச்சி நேராக வீட்டுக்கு வந்துடுறாரு. என்ன மனோஜ் கடையை வந்து முன்னே இருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. ஸ்டாஃப் எதுவும் இல்லை, நான் இருந்தோம்னா நான் தான் பொருள்கள் எடுத்துகிட்டு கொடுத்துட்டு இருக்கணும், நான் ஓனர் நினைப்பாங்களா இனி வேலை பார்க்குற பையன் நினைப்பாங்களா, அதனால் எனக்கு இமேஜ் இருக்காது, அதனால தான் போகல வைக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, உன்னை என்றைக்கு நீ தொழிலாளியாக நினைக்கியோ அன்றைக்கி தான் நீ ஜெயிக்க முடியும், நீ பெரிய முதலாளின்னு நினச்சேன்னா அது என்றைக்குமே ஒரு தொழிலையும் கற்றுக்கிட முடியாது, அதுபோக ஜெயிக்கவும் முடியாது அப்படிங்கிறாங்க. எப்பா
இப்போ உள்ள காலம் ஸ்மார்ட் காலம்பா. இந்த செல்ஃபோனை கையில் வச்சுக்கிட்டே அங்கே கேமரா மாட்டு கேமராலே சொல்லிக்கிட்டு அந்த வியாபாரத்தை பாருங்கள், இந்த வியாபாரம் பாருங்கன்னு சொல்லி வீடியோ காலையும் முடிச்சிடுவோம்பா. அப்படியே நான் பல லட்ச ரூபா சம்பாதிச்சிடுவேன் அப்படிங்கிறாங்க. நீ சம்பாதிக்கிறதுனப்பா அப்பா பார்த்துட்ருக்கேன். நீ சம்பாதிச்சது பணம் தானே லட்சக்கணக்கில் என் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கேன். பேசாமல் வாயை மூடிட்டு ஏதாவது ஒரு தொழிலை கரெக்டாக பண்ண பாரு, இருக்க தொழிலை கெடுத்துக்காதப்பா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, உங்கள் அப்பா சொல்லலாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணாத மனோஜ், நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். ஆனால் என்ன நீ காலையிலே கொஞ்சம் எந்திக்கணும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி இன்றைக்கி தான் நான் 8 மணிக்கு எந்திரிச்சிட்டேனே அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ் 6 மணிக்கெலாம் எந்திக்கணும், 6 மணிக்கு எந்திரிச்சு நீங்கள் கடைக்கு போனால் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி நான் 6 மணிக்கு போனால் லேபர் எப்படி 6 மணிக்கு வருவாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ் நீங்கள் நேரத்தோட போயிருங்க, அவங்க ஒரு 9 மணிக்கு வரட்டும், நீங்கள் ஒரு 3 மணி நேரம் இருந்தீங்கன்னா 3 மணி நேரம் வியாபாரம்னா நமக்கு நல்லது தானே அப்படிங்கிறாங்க. ரோகிணி நான் பார்க்குற கடை பெரிய கடை, அதில் நான் தொழிலாளி மாதிரி நின்றா ஒருத்தனை மதிக்க மாட்டான், நான் கல்லால் மட்டும் தான் இருக்க முடியும், ஏசிக்கில் தான் இருக்க முடியும், என்ன அப்படி நான் போனால் எனக்கு மரியாதை இருக்காது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, இப்படி வேலை செய்யாமல் இருந்தால் சம்பாதிக்க முடியாது மனோஜ் அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி நான் இவ்வளோ படிச்சுட்டு நான் வேலைக்கார மாதிரி இதுக்கு வேலை அவ்வளவு இதுக்கு எவ்வளோ அவ்வளோன்னு சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு கார் ஷோரூமில் போய் வேலை பார்க்க தானே செஞ்சீங்க, அந்த காரை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண தானே இருந்தீங்க, என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு வழி இல்லாமல் இன்னொருத்தன் ஷோரூமில் போய் வேலை பார்த்தேன். இன்றைக்கி நான் ஷோரூம் பெருசாக வச்ச பிறகு, ஃபர்னிச்சர் ஷோரூம் வச்ச பிறகு நான் இதுக்கு இன்னும் வேலைக்கார மாதிரி இருக்கணும், அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அதை கிராஸ் பண்ணி வர முத்து கதவு திறக்காரு. அப்புறமா ரோகிணி கேட்குறாங்க, கதவை திறக்கும் போது ஏன் வரலாமான்னு கேட்க மாட்டேங்களோ அப்படிங்கிறாங்க. எங்கள் அண்ணன் ரூமுக்கு வரதுக்கு நான் கேட்டு வரணும் அவசியம் இல்லை. டேய் சோம்பேறி, தொழில் பண்ணனா இருந்தால் தன்னை இவன் அழுத்திக்கிறானோ அவன் உயருவான், முதல்ல அகம் பண்ணாத அழிஞ்சு போயிடுவா அப்படிங்கிறாங்க. இதை சொல்ல தான் வந்தியா, நான் பார்த்துக்குறோம் வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. சரி நல்லதுக்கு காலம் இல்லை, ஒழுங்காக அவன் கடையை திறக்க பாரு, நிறைய பேர் கேட்குறாங்க, உங்கள் அண்ணன் ஏன் கடையை அடைச்சி போட்டிருக்காரு, அவர் கடை ஓப்பன் பண்ணார், அப்போ கடையை ரெகுலராக திறக்கிறதுக்கு இல்லையா, மாதத்துக்கு ஒருக்கா தான் திறப்பாரா, அப்படி திறந்தாருன்னா எப்படி வியாபாரம் ஆகும், எப்படியும் கம்பெனியில் இன்ஸ்டால்மெண்ட்டு தான் நீங்கள் வாங்கியிருப்பீங்க, அவங்களுக்குலாம் பணம் கொடுக்க வேண்டாமா வைக்க வேண்டாமான்னு கேட்குறாங்க. இதை கேட்டோன்னே தான் மனோஜுக்கு அப்போ தான் என்ன வருது, ஆகா 20% பணம் கம்பெனி தான் நம்மளுக்கு கொடுத்து தான் வச்சுருக்கோம், இவன் கம்பெனிக்கு விற்ற முன்னே 20% பணத்தை கொடுக்கணும், நம்மளுக்கு 30% தான், நம்ம இப்படி அடைச்சி போட்டோன்னா எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கம்பெனிக்காரங்க ஃபோன் அடிக்காங்க மனோஜுக்கு ஃபோன் அடித்து, சார் நீங்கள் பணம் கட்டணும்ல இந்த மாதம் கட்டலையா அப்படிங்கிறாங்க. ஒரு பொருளும் விற்கலையா அப்படிங்கிறாங்க. சார் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, மாதம் உங்களுக்கு ஏற்கனவே இந்த சார் கரெக்டாக கட்டுவாங்க, நீங்கள் கட்டலை அப்படின்னா உங்கள் டீலர்ஷிப்பை கேன்சல் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் 12 லட்ச ரூபா கட்டணும் சார் அப்படிங்கிறாங்க. எனக்கு பாக்கி எதுவும் கிடையாதா அப்படிங்கிறாங்க. சார் பாக்கி எதுவும் சொல்லலை, ரொக்க அமௌண்ட்டு கட்டணும், அதுக்கப்புறம் நீங்கள் கட்டினா தான் சரக்கு தருவோம், இல்லைனா உங்களுக்கு எனக்கும் அக்ரிமெண்ட்டு போயிடும், அது போக நீங்கள் லீகலாக எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. சார் அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க, எங்கள் டீலர்ஷிப் எதுவும் கேன்சல் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறாங்க. சார் டீலர்ஷிப்புமே உங்கள் பேரில் இல்லை, பழைய ஓனர் பேரில் தான் இருக்குது, அவர் இவர் கேட்பார், என்னுடைய மேனேஜர் தான் அப்படின்னு சொல்லி எங்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு, நீங்கள் மேனேஜரோ ஓனரோ அது உங்களை சேர்ந்தது, ஆனால் அவர் பேரில் தான் தந்துட்டுருப்போம், பணம் தரல அப்படின்னா நாங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, எப்படியாவது நான் பணம் தந்துடுறேன் ஒரு வாரத்தில் அப்படிங்கிறாங்க. ஒரு வாரத்தில் நீங்கள் பணம் தரல அப்படின்னா உங்களை டீலர்ஷிப்லேருந்து கேன்சல் பண்ணிடுவோம், எங்கள் பொருளையும் நாங்கள் எடுத்துக்கிடுவோம், எங்களுக்கு பொருளுக்கு வர வேண்டிய டேமேஜுக்கோ எதுக்கோ நீங்கள் சட்டப்படி எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் திருதுன்னு முடிக்கிறார். ஆகா இவ்வளோ விஷயம் இருக்கா, இதில் நம்ம சிந்திக்கவே இல்லையே, கடையை திறக்காமல் இருந்து தான் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு நினச்சோம், இப்போ கடையை திறக்காமல் இருக்கிறதுனால அந்த பொருளை வைக்க முடியல, பணம் கட்டலைன்னு சொல்லிட்டு இந்த கம்பெனிக்காரனை டீலர்ஷிப்பை கேன்சல் பண்ணிடுறேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. ரோஹிணி இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க எப்படி கேன்சல் பண்ணுவாங்க, நம்மகிட்ட கை நீட்டி அவர் பணம் வாங்கியிருக்காருல அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோஹிணி, அக்ரிமெண்ட்டில் என்ன இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறாங்க. அக்ரிமெண்ட்டை பார்த்தா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. பழைய வேட்பாளர்களை வேலையை விட்டு நிறுத்தக்கூடாது, அதுபோக டீலர்ஷிப்பு கேன்சல் பண்ணது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் கடையை திரும்ப வாங்கிடுவேன், அதுபோக உங்கள் பணத்தை திருப்பி கூட தர மாட்டாதுன்னு எழுதியிருக்கு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ் சொல்கிறார், முதல்ல இதை நம்ம படித்தே பார்க்கலையா ரோஹிணி அப்படிங்கிறாங்க. இல்லை நம்மளுக்கு புதுசாக கடை வந்த சந்தோஷத்தை தான் பார்க்கல, அதுபோக முத்தும் மீனாவையும் கடுப்பேற்றணும்னு நினச்சிட்டு இருந்தோம், அதனால் இந்த அக்ரிமெண்ட் ஒழுங்காகவே படிக்கல மனோஜ் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோஹிணி, நம்ம அவங்கள பற்றி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தால் சரி வராது, நம்ம வாழ்க்கையை நம்ம தான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. சரி நடக்கிறத பார்ப்போம், சரி மனோஜ் நீங்கள் ஆஃபீஸ் இங்கே கிளம்பலையா ஷோரூமுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை ரோஹிணி இன்றைக்கி வசதியாக இருக்குது, நாளைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறாங்க. உடனே ரோஹிணிகிட்ட விஜயா சொல்கிறாங்க, ஏம்மா உங்கள் அப்பாட்ட பணம் வாங்கி கொடுத்துருக்க, மனோஜ் காலையில் எழுந்திரிச்சி வேலைக்கு போக சொல்லுமா, நீ சொன்னாதாம்மா கேட்பான் அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி நீங்கள் சொன்னால் தான் கேட்பான் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா மீனா வரதுக்கு முன்னாடி முத்து தாட் போட்டு தஞ்சாவூருமா, என் வீட்டுக்காருக்கு மட்டும்தான் அடங்குவான், இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவன் அடங்கின மாதிரி இல்லை,
கிராமத்தில் பாட்டிக்கு மீறி செய்ய மாட்டான். இங்கே வந்தோடனே என் வீட்டுக்காரர் மீறி செய்ய மாட்டான். இப்போ 2 பேர் சொல்ல தாண்டி மீனா சொல்ல கேட்டுக்கிட்டே அவன் வட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி உன் சொல்ல கேட்குறவன் மாதிரியே மாற்றிடுமா. எந்த தாயுமே சொல்ல மாட்டா தன்னுடைய பையனை வந்து கரெக்டாக கையில் வசியம் பண்ணி வச்சுக்கான்ட்டு. நான் சொல்கிறேம்மா, என் பையனை நீ கைக்குள்ளே வச்சுக்க, அப்போ தான் சரியாக வரும். காலையில் எழுந்திரிச்சி கடைக்கு போக சொல்லு, 9 மணிக்கு வீட்டுக்கு வர சொல்லு. உடலும் வசதியாக இருக்கும், நல்ல தூக்கமும் வரும். அது போக பணமும் நம்மளுக்கு கொட்டும். உங்கள் அப்பாவும் ஜெயிலேருந்து வெளில வந்தோடனே மனோஜ் வந்து பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டான். கோடீஸ்வரனை தான் என் மகா கட்டியிருக்கான்னு சொல்லி பெருமையாகவும் சொல்லுவார். உனக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, நான் சொல்லி பார்த்துட்டேன், கேட்கவே மாட்டேங்காரு அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சுருதி ரவியும் வீட்டுக்குள்ளே பரபரப்பாக வீட்டுக்குள்ளே வராங்க. அப்பா அவங்கள்ட்ட எல்லாத்தையுமே ஒன்று பேசணும்பா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து மீனா எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் கூட்டி போகிறாங்க. என்னப்பா சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தோம்லா அப்படிங்கிறாங்க. உடனே மனம் சொல்கிறாரு, எப்பா வேலையை விட்டு நிப்பாட்டியிருப்பான், அதான் ஏன் ஷோரூமில் வேலை கேட்குறதான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய், ஒன்று மாதிரி ஆளுக்கெலாம் வேலை இல்லைடா, நான் சமைக்க மட்டும் தானே தெரியும், எங்கள் ஃபர்னிச்சர் கடையில் வேலை பார்க்கணும் தெரியாதுல்ல அப்படிங்கிறாங்க. டேய், ஓட்ட வாய் நிப்பாட்டு, நீ தான் வந்து தனியாக பிஸ்னஸ் பண்ணுவேன், என்னால் பண்ண முடியாதா, நானும் ரெஸ்டாரண்ட் வைக்க போகிறேன்டா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி மனோஜ் ரொம்பவே ஷாக்காகிறாங்க. விஜயா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்படியா ரவி, ரொம்ப சந்தோஷம். யார் உங்கள் மாமா பணம் தரேன்ட்டு இருக்காங்களா, உங்கள் அத்தை பணம் தரேன்ட்டு இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. யாருமே பணம் தரலம்மா, என்னோடய சுய உழைப்பில் தான் வைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. டேய், உன்னோட சுய உழைப்பில் எப்படி வைக்க முடியும், சுருதியாவது 1,00,000 மேலே மாதம் சம்பாதிக்கிறான், நீ வெறும் 12,000 தானடா சம்பாதிக்கிற அப்படிங்கிறாங்க. ஏம்மா, எதுவுமே சம்பாதிக்காட்டிலும் உண்மையும் உழைப்பும் என்கிட்ட இருக்குது. நீ சூப்பராகவும் சமைக்கிற ரவி, சூப்பராகவும் எல்லோரையும் அணுகுமுறையும் பண்ணுற, அதனால் ஏன் ரெஸ்டாரண்ட்டை நீயே நடத்துன்னு சொல்லிட்டு எங்கள் ஓனர் என்கிட்ட கொடுத்துட்டாரு. அவருக்கு 7-8 பிரான்ச் இருக்குது. என்ன வேலை பார்க்குறவங்க ரொம்ப பிடிச்சவங்கள கிட்ட கடையை கொடுத்துட்டு கிளம்பிடுவார். இப்படி தான் ஒரு பழக்கம். இது வரைக்கும் சிட்டிக்குள்ள ஒரு 12 பிரான்ச் வச்சுருந்துருக்காரு. 12 பிரான்ச்சில் அவர் வைக்கிறது போக மீதியை வந்து அவங்கள்ட்ட நல்ல வேலை பார்க்குறவங்க தான் கொடுத்துருக்குறாங்க. எல்லா செலவுமே பண்ணி அவர் வச்சாலும் கூட நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறாரு. அதே மாதிரி இன்னும் எடுத்துக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் வேண்டான்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். நீங்களே வச்சுக்காங்க தம்பி, நீங்களே நடத்துங்க, என் கையில் இருக்கிறத விட உங்கள் கையில் இருந்தால் நல்லாயிருக்கும், நீங்கள் ஒரு இளைஞராகவும் இருக்கீங்க, வாழ்க்கையில் சாதிக்கணும்னு ஒரு எண்ணமும் இருக்கிறதுனால வச்சுக்காங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் பயங்கர கடுப்பாக இருக்குது. ஏற்கனவே இந்த வீட்டில் நம்ம தான் பிஸ்னஸ் பண்ணுறோன்னு பயங்கர பில்டப் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த சுருதியும் ரவியும் வந்து பெரிய பணம் பரட்ட முடிஞ்சாலும் கூட அவங்களுக்கு வந்து இப்படி வைக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தால் அவங்க சீக்கிரம் வச்சிட்டாங்களே, ரொம்ப நாள் கழிச்சு தான் வைப்பான்னு நினச்சோம். அவங்க வைக்கிறதுக்கு முன்னே நம்ம பெரிய பணக்காரனாக எல்லாம் ஆயிரலான்னு பார்த்தா நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க. உடனே மனோஜ் சொல்கிறார், டேய், இன்னொருத்தன் கடையை வைங்க, நல்லா இருக்காடா, ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த மட்டும் நம்மளே பார்த்து செய்யணும்டா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இன்னொரு ஆள் கடையை நீ வாங்கி அப்படி இருக்க கடையை நீ நடத்தலாம், ஆனால் ரவி மட்டும் அப்படி நடத்தக்கூடாதா அப்படிங்கிறாங்க. டேய், நான் நடத்துகிறது ஃபர்னிச்சர் ஷோரூம்டா, இவன் நடத்துறது ஹோட்டல் தானடா அப்படிங்கிறாங்க. டேய், ஹோட்டலில் அது வந்து இப்போ ரெஸ்டாரண்ட்டு, பெரிய ரெஸ்டாரண்ட்டா, ஏசி ரெஸ்டாரண்ட்டு அப்படிங்கிறாங்க. டேய், என் கடையும் ஏசி தான் அப்படின்ட்டு இருக்காங்க. இன்னும் விஜயா சொல்கிறாங்க, என் பசங்க 2 பேருமே பெரிய தொழில் பண்ணால் எனக்கு பெருமை தானே, என் 2 பசங்களும் 2 மருமகளும் பணக்கார பிள்ளையை என்னாலும் பண்ண முடியும், இந்த பூக்காரி மாதிரி ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அவங்க 2 பேரும் பணக்காரங்களா இருந்துட்டு போகிறாங்கம்மா, அதுக்காக வந்து ஏழையாக இருக்கவங்க எந்த வகையில் குறைஞ்சவங்க, பூ வியாபாரம் பண்ணுறவங்க எந்த வகையில் குறைஞ்சவங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா, எந்த வேலையும் கேவலம் கிடையாது, எல்லாமே உழைச்சி சாப்பிட்றது தான், உழைக்கிறது வந்து எந்த இழுக்கும் கிடையாது, அவள் புருஷனை என்ன முடிஞ்சு உயர்த்த முடியுமோ உயர்த்திக்கிட்டு தான் இருக்கா, முத்துக்கும் அவன் பொண்டாட்டி என்ன செஞ்சு உயர்த்த முடியுமோ உயர்த்திக்கிட்டு தான் இருக்கான் அப்படிங்கிறாங்க. ஏங்க, இவன் ஒரு பைக் வாங்கி கொடுக்குறதோ அவன் ஒரு ஓட்டக்கார் வாங்கி கொடுக்குறதோ பெரிய மேட்ராங்க அப்படிங்கிறாங்க. அவங்கள பொறுத்த மட்டும் இது பெரிய மேட்ரு தான் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஏம்மா, உங்களுக்கு வேணால் சாதாரணமாக அது ஒரு ஓட்ட வண்டியாக தரலாம், எனக்கு பெரிய பொக்கிஷமா, என் பொண்டாட்டி வாங்கி தரதை வச்சு தான் நான் இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து சுயமரியாதையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை, எனக்கு வந்து சுயமரியாதையாக இருக்கணும்னு சொல்லி என் புருஷன் எனக்கு பூக்கடை வச்சு தந்தார், அதுவும் போயிட்டோன்னா சும்மா விடலை, நடமாடும் பூக்கடை வச்சு கொடுத்தாரு. ஏன்னா இப்போவும் நாங்கள் இப்படியே இருக்க போகிறதில்ல, அடுத்த லெவலுக்கு போக தான் போகிறோம். நீங்களும் உங்கள் பையன் முத்துன்னு 4 பேர்கிட்ட சொல்ல தான் போகிறீங்க, அது நடக்க தான் போகுது அப்படிங்கிறாங்க. அது ஒரு காலம் நடக்காது, இந்த பூக்காரி ஒன்றும் நடக்காது, என்றைக்குமே எனக்கு 2 பசங்க தான், ஒருத்தன் பேர் மனோஜ், ஒருத்தன் பேர் ரவி, என்றைக்கும் முத்து என் பையன் வராது அப்படிங்கிறாங்க. ஏம்மா, வருதோ வரலையோ, நான் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் உங்கள் பேர் தான் வைப்பேன் அப்படிங்கிறாங்க. டேய், என்னைக்கிடா பிஸ்னஸ் பண்ண போகிற, ஒன்றும் நடக்க போகிறதில்ல, நீ வாங்கின ஓட்டக்காருக்குமே வந்து மீனா பேர் தானே வச்ச அப்படிங்கிறாங்க. ஏம்மா, மனோஜ் சொல்கிற மாதிரி உங்கள் பேர் ராசிலம்மா, அதனால் தான் வைக்கல அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. மனோஜ் பார்க்குறாங்க, ஏம்மா, அவன் வேண்டாது இழுத்து விடுதாம்மா, நான் வந்து என் கடை கூட உங்கள் பேர் தானே வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதனால தாண்டா கடையை சீக்கிரம் மூட போகிறேன் அப்படிங்கிறாங்க. அவன் ஏன்டா மூட போகிறான், ஆளை வச்சு வேலை பார்க்க போகிறான் அப்படிங்கிறாங்க. ஏம்மா, அந்த கடையில் வேலைக்கு ஆள் இல்லை, வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லி போர்டே வச்சுருக்காங்க, அதுவாக கடை அடைச்சே கிடக்கு, 4 பேர் இந்த கடையை பார்த்தோன்னா சீச்சிங்கிறாங்க, இவ்வளோ காலமாக நடத்தின கடையை வாங்கினவன் ஒழுங்காகவே நடத்த மாட்டான், என்ன மனுஷன் அப்படின்லாம் கேட்குறாங்க, நானே காதார கேட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க. டேய், நீ சொல்லதெல்லாம் அவன் நம்ப மாட்டான்,
நீ எப்படி ஆளுங்கிறது வந்து எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. தெரியும்லாமா, அப்படியே நம்பிக்கிட்டு இருங்க, ஒழுங்காக உங்கள் பையனை தொழில் பண்ணி ஜெயிக்க பாருங்கள், இல்லைன்னா அந்த கடையை வழக்கம் போல் ஓனர் வாங்க போகிறாரு அப்படிங்கிறாங்க. அப்போ தான் வந்து மனோஜ் வந்து அந்த அக்ரிமெண்ட்டை முழுமையாக எடுத்து படித்து பார்க்குறாரு. முத்து சொல்கிற கதையும் மற்றும் அதில் இருக்குது. ஒரு வேளை வந்து இந்த ஓனர் மறுபடியும் என்ன கடை வேணும்னு கேட்டுருவாரோ அப்படிங்கிறாங்க. கடையை கேட்டால் நம்ம ஏன் கொடுக்கணும், கடை தர முடியாது நினைவு நினைவார் அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலை மறுநாள் காலையிலே கடைக்கு போகிறாங்க. வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லி போர்டு போட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தராக வேலைக்கு வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தரையும் இன்டர்வியூ பண்ணும்போது அதிக பிரசங்கியாக பேசுகிறாங்க. பாரவங்களாம் நினைக்காங்க இவர் ஓவராக பேசுகிறாரு, இவருக்கே வேலை பார்த்தா சரி வராது அப்படி இப்படின்னு போயிடுறாங்க. ஒரு ஆள் சொல்கிறாரு, எனக்கு எல்லா தகுதியும் வந்து செலெக்ஷன் பண்ணிட்டீங்க, ஆனால் நீங்கள் வாய் ஓவராக பேசுகிறீங்க, எந்த ஓனர் இவ்வளோ வளவளன்னு பேசினா வந்து வேலை பார்க்குறவங்க பிடிக்கவே பிடிக்காது, நீங்களே உங்கள் கடையை பார்த்துக்கோங்க, நான் வேலைக்கு வரலன்ட்டு போயிடுறாங்க. மனோஜுக்கு பயங்கர கடுப்பாகுது. ஒவ்வொருத்தட்டையாக சொல்கிறாங்க. ஒரு பக்கம் மனோஜுக்கு வேலைக்கு ஆள் வர மாட்டேங்குது. எல்லாருமேக்குமே மனோஜுக்கு தெரிஞ்சிருது. இந்த சூழ்நிலை முத்து வந்து செல்வத்தை சொல்கிறாரு. செல்வம், வேலைக்கு ஒரு 10 பேர் வேணும் அப்படிங்கிறாங்க. என்ன வேலைக்கு நண்பா அப்படிங்கிறாங்க. எங்கள் அண்ணன் சோம்பேறி ஒரு கடை வச்சுருக்காங்களா, அதுக்கு வேலைக்கு ஆள் வேணும், நம்பிக்கையான ஆள் இருந்தால் சொல்லு அப்படிங்கிறாங்க. நம்பிக்கையான ஆள் ஒரு 10 ஆளை சொல்லுதாங்க. 10 பேரை கூப்பிட்டு முத்து போகிறாரு. இந்த 10 பேரை வேலைக்கு வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. டேய், நான் வேலைக்கு எனக்கு ஆள் தேவை தான், அது நீ சொல்லுறதால நான் எடுக்க முடியாது, நீ வந்து டபுள் கேம் ஆடுவ, ஒரு வேளை வந்து நான் எல்லா நேரம் இந்த கடை எடுக்க நீ நினச்சேன்னா, இந்த கடையிலேருந்து பொருள் எடுக்கணும்னு நினச்சி நீ ஆளை உள்ளே விட்டுருந்தேன்னா அது சரியாக வராது, அதனால் வந்து எனக்கு பிடிச்ச ஆளை நானே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. டேய், தொழில் பண்ணதை தொழிலாக பாருடா அப்படிங்கிறாங்க. நான் தொழில் பண்ணி எனக்கு ஜெயிக்க தெரியும், தோற்றா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, அது போய் உங்கள் அம்மாட்ட இன்னொரு 50 லட்ச ரூபா இருந்தாங்கன்னா நான் வேறு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், நான் கஷ்டப்பட போகிறேன், இல்லை ஒன்று மாதிரி கார் ஓட்ட போகிறேன் அப்படிங்கிறாங்க. டேய், நீனும் கார் ஓட்டிகிட்டு தானே இந்த கடைக்கு வந்தேன் அப்படிங்கிறாங்க. டேய், நான் வந்து ஓன் போர்டு சொந்த காரு, நான் இங்கே வந்தேன், நீ வாடகைக்கு எடுத்து ஓட்டிகிட்டு இருக்க, நீ நான் ஒன்றாடா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே கடைக்கு வேலைக்கு வந்தவங்க சொல்கிறாங்க, சார் முத்தண்ணே, நாங்கள் வந்து கிளம்புறோம், இவர்கிட்ட நம்ம வேலை பார்த்தா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. மனோஜ் வேலைக்கு ஆளே இல்லை, தினம் வேலைக்கு ஆள் வேணும்னு ஒவ்வொருத்தையா சொல்லி விடுதாங்க. ஒருத்தருமே இல்லாமல் இருக்காங்க. அப்போ கடையில் வந்து எல்லாருமே அது பார்க்குறாங்க. உடனே கடையில் யாருமே இல்லையா, நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஏன் நான் ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, இந்த கடை முன்னாடிலாம் வந்திருக்கோம், 7-8 பேர் இருப்பாங்க, ஓனர் வந்து சூப்பர் ஆள், அதுக்கு நல்லா குறைச்சி கொடுப்பாரு அப்படிங்கிறாங்க. அவர் குறைச்சி கொடுப்பாரு, அதனால தான் அவர் வந்து நட்டம் போட்டு போயிட்டார், நான்லாம் குறைச்சி கொடுக்க மாட்டேன், கரெக்டான ரேட்டு தான் வைப்பேன், வேங்க விருப்பம் தான் வேங்கல போயிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க. இவ்வளோ வந்து தோரணையாக பேசுகிறாள்னு வேங்கன்னு அவசியம் கிடையாது, நீங்கள் யார்கிட்ட வைப்பீங்களோ ஒத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் நினைக்காரு, இவ்வளோ இறங்கி போயெல்லாம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ரோகிணி வராங்க. என்ன மனோஜ் செஞ்ச அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, பொருள் ரொம்ப விலைக்கு கம்மியாக கேட்குறாங்க, அதை நான் கொடுக்க முடியாது, எங்கள் கடைக்கு வந்துடாதங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்படியா மனோஜ் சொல்லுவேன், எங்களுக்கு கட்டாது, கொஞ்சம் பார்த்து செய்யுங்கன்னு சொன்னால் தந்துருப்பாங்கல்ல அப்படிங்கிறாங்க. நம்ம எதுக்கு ரோகிணி இறங்கி போகணும், அவன் என்ன ஏறி வரட்டும், நம்ம பணம் இருக்குது, சொத்து இருக்குது, நம்ம எதுக்கு கவலைப்படணும் அப்படிங்கிறாங்க. எங்கே மனோஜ் நம்ம சொத்து இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை, உங்கள் அப்பா சொத்து நம்ம சொத்து தானே அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா சொத்தில் மனோஜ் அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, உங்கள் அப்பா எப்படினாலும் வெளியே வர போகிறாரு, நீ இருக்க ஒரே பொண்ணு, சொத்தெல்லாம் நம்மளுக்கு தர போகிறாரு அப்படிங்கிறாங்க. இந்த மனோஜ் தொழில் பண்ண பிறகு நம்ம அப்பாட்ட தான் ஏதாவது வாங்கணும்னு நினைக்கான். இந்த ஆண்டி தான் வந்து உங்கள் அப்பாட்ட ஏதாவது வாங்கி கொடு, என் பையனுக்கு எங்கள் அப்பாட்ட உங்கள் அப்பாட்ட வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ மனோஜ் இதையே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, தொழில் பண்ண போகிறவங்க கூடன்னு சொல்லிட்டு. மனோஜ், நான் வேணா வந்து இந்த ஷோரூம் காட்டுறோமா அப்படிங்கிறாங்க. ரோகிணி, நீ வரலாம் போகலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ், நானே இங்கே இருந்து பார்த்துக்கிறேன் ஃபுல்லாக அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ், நான் வந்து உங்கள் நன்மைக்கு தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை, உனக்கும் பார்லர் இருக்குது, நீங்கள் இருந்தால் அந்த பார்லர் எப்படி பார்க்க முடியும், பார்லர் எப்படி டெவலப் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. பேசாமல் அந்த பார்லர் நான் கொடுத்துடலான்னு பார்க்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, நீ பார்லர் ரொம்ப நாள் நடத்திட்டு இருக்க, பார்லர்லேயே நடத்து, உனக்கு பார்லர் நல்ல அனுபவம் இருக்குது, கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணியை வந்து வேலையிலிருந்து நிறுத்துறது மாதிரி அங்கே சூழ்நிலை இருக்குது. அதை தெரிஞ்சுட்டு தான் சொல்கிறாங்க. மனோஜுக்கு அது புரியாமல் வேண்டாங்கிறாரு. இப்போ வேலைக்கு ஆள் யாராவது எடுத்தீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, வேலைக்கு ஆள் தேவைன்னு சொல்லி போர்டு போட்டிருக்கேன், வாரவங்க நான் பேசுறது சரியில்லைன்னு போயிடுறாங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, எனக்கு தெரிஞ்ச லேடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன், அவங்கள வேலைக்கு எடுத்துக்கிறீங்களா மனோஜ் அப்படிங்கிறாங்க. உடனே சரி அப்படிங்கிறாங்க. யார் அனுப்புவா அப்படிங்கிறாங்க. வித்தியா அனுப்புவா அப்படிங்கிறாங்க. வித்தியாவே ஒரு வாயாடி, வார பிள்ளைகள் பூரா வாயாடியாக இருந்தால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ், இதில் நல்லா வாய் பேசுகிறவங்க தான் விற்க முடியும், வித்தியாட்ட சொல்லியிருக்கேன், அவன் கூட வேலை பார்த்த பிள்ளைகள் வந்து தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க, அவங்கள வர சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்கெல்லாம் வராங்க. நாங்கள் வேலைக்கு வரட்டுமா அப்படிங்கிறாங்க. அதில் இருக்க பிள்ளைகள் எல்லாமே மனோஜ் தான் இன்டர்வியூ பண்ணுவார் அப்படிங்கிறாங்க. மனோஜ் வந்து அதில் அழகழகான பிள்ளைகளை பூரா எடுக்காரு. ஏன் மனோஜ் எல்லோரும் எப்படி கணக்கு பண்ணி எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, அழகழகான பிள்ளைகள் இருந்தால் ஷோரூமுக்கு வரவங்க வந்து இவங்களை பார்த்தோன்னே பொருள் எடுத்துருவாங்க, அதுபோக இவங்க என்ன ரேட்டு சொன்னால் கூட அவங்க வந்து மறுக்காமல் வாங்கிட்டு போயிடுவாங்க, அதனால தான் அழகழகான பிள்ளைகள் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ், நீ பயங்கரமான ஐடியாவாக இருப்ப போலயே அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அப்படிலாம் எடுத்துடுறாங்க வேலைக்கு. அங்கங்கே அந்த பொண்ணுங்க இருக்கிறாங்க. பொண்ணுங்க இருக்கும்போது அவங்க நிற்க இடத்துல ஏசி இல்லை, வேக்குது மாதிரி ஒரு மாதிரி இருக்காங்க. என்ன
வேக்குதா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், நாங்கள் நிற்கிற இடத்துலலாம் ஏசி போட்டு விடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அங்கே 2, 3 ஏசி வச்சு விட்றாங்க. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லாயிருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வியாபாரமே இல்லை. இந்த புள்ள பசங்களுக்கு எதுக்குமே வந்து இந்த தொழிலை பற்றி தெரியல. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்து கரண்ட் பில் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு ஈபிக்காரங்க வந்து சொல்கிறாங்க. சார், இந்த மாதிரி கரண்ட் பில் வந்து நீங்கள் ரூ. 50,000 கட்டணும்னா, ரூ. 50,000 கட்டணுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், இவ்வளோ ஏசி பயன்படுத்துகிறீங்க, இவ்வளோ லைட்டு போட்டிருக்கீங்க, வச்சுருக்கீங்க, உங்களுக்கு கரண்ட் பில் அதிகமாக தான் வரும் அப்படிங்கிறாங்க. ஐயய்யோ, இது தெரியாமல் நான் கல்லாக முன்னாடி ஏசி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. அப்போ வீட்டுக்கு எவ்வளோ தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. உடனே நேராக விஜயாவுக்கு ஃபோன் அடிக்காங்க. ஏம்மா, கரண்ட் பில் ரூ. 50,000 வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, நம்ம வீட்டுக்குலாம் எவ்வளோமா வருது அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு 15,000 வரும்டா அப்படிங்கிறாங்க. யாரும்மா கரண்ட் பில் கட்டுறா அப்படின்னு கேட்குறாங்க. முத்து தாண்டா கட்டுறான் அப்படிங்கிறாங்க. அங்கே இருக்க எல்லா ரூமுக்கும் முத்து தான் கட்டுறானா அப்படிங்கிறாங்க. அவன் தாண்டா முன்னாடி வந்து கட்டிகிட்டு இருக்கான், வீட்டு செலவுக்கும் அவன் தான் கொடுத்துட்ருக்கான் அப்படிங்கிறாங்க. ஏம்மா, எல்லாத்தையுமே அவன் தான் பார்க்கானா அப்படிங்கிறாங்க. அவன் தாண்டா பார்க்கான் அப்படிங்கிறாங்க. உடனே ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த முத்து கிட்டத்தட்ட 25,000 மேலே வீட்டுக்கே கொடுக்கானா. அப்படியா, நம்ம இந்த 50,000 இந்த கடைக்கு கட்டத்துக்கே முடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. உடனே ரோகிணி 50,000 வருது அப்படிங்கிறாங்க. 50,000 வருதா மனோஜ்? கடையை திறக்காத கடைக்கு எதுக்கு நம்ம எப்படி கட்டணும்? இபி ஆஃபீஸில் கொண்டு மனு கொடுங்க, எங்களுக்கு அதிக பில் வருதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேராக இபி ஆஃபீஸில் மனு கொடுக்காங்க. உடனே இபி ஆஃபீஸில் சொல்கிறாங்க, சார், நீங்கள் ஏசி என்ன டன்னை பொறுத்து தான் வரும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? அதனால் வந்து கரண்ட் பில் இவ்வளோ தான், நீங்கள் உடனே கட்டுங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ்கிட்ட சுத்தமாக பணம் இல்லை, கல்நாளையும் பணம் கிடையாது. உடனே ரோஹின்கிட்ட கேட்குறாங்க. ரோஹினி, கரண்ட் பில் கட்டணும், ஒரு 50,000 வேணும் அப்படிங்கிறாங்க. ஏன்டா 50,000 இல்லையே? சரி, நான் யார்ட்டையா ரெடி பண்ணி பார்க்காங்கன்னு அழைகிறாங்க. ஒன்றுமே கிடைக்கல. உடனே ஈபிக்காரங்க வராங்க. சார், இன்றைக்கி தான் கடைசி நாள், நீங்கள் கட்டலை, அதனால் நாங்கள் கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுறதோன்னு சொல்லிட்டு ஈபி கனெக்ஷனை கட் பண்ணி விட்டு போயிடுறாங்க. ஷோரூமில் பொருள் எல்லாம் பார்க்க வராங்க. இருட்டாக கிடக்கு. அப்போ ஸ்டாஃபெல்லாம் சொல்கிறாங்க, சார், இப்படி இருட்டுக்குள்ளே இருந்து ஃபேனும் இல்லாமல் ஏசி இல்லாமல் வேலை பார்க்க முடியாது, நாங்கள் வேலையை விட்டு நிற்கிறோம், நாங்கள் வந்த 3 நாள் சம்பளத்தை தாங்க அப்படிங்கிறாங்க. 3 நாள் சம்பளத்தை நான் தரணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு நண்பருக்கு ஃபோன் அடிக்கார், மனோஜோட ஃப்ரெண்டு முட்டைக்கு. அவருக்கும் பெரிய பர்னிச்சர் கடைக்காரன் ஆகிட்டானு சொல்லிட்டு, நண்பா அப்படிங்கிறாங்க. உடனே கடைக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. வராரு. என்ன கடைலாம் இருட்டாக கிடக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு கதை, நீங்கள் எனக்கு ஒரு 1,00,000 வட்டிக்கு வேணும் அப்படிங்க. 1,00,000 என்கிட்ட இல்லை அப்படிங்கிறாங்க. தலைவரே, எவ்வளோ பெரிய கடை வச்சுருக்கேன், 1,00,000 தர மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. சரி சரி, இந்த கடையை நம்பி தரலன்னு சொல்லிட்டு 1,00,000 கொடுக்குறாங்க. நீங்கள் இபி பில்லை கட்டுறாரு, இவங்களுக்கு சம்பளத்தை கொடுக்குறாங்க. இனிமேல் நீங்கள் வேலைக்கு வேண்டாம், கிளம்பிடுங்க அப்படிங்கிறாங்க. என்ன நண்பா, நீ கடையை ஆரம்பித்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு, இத்தனை ஷிஃப்ட்டாக வேலை ஆட்களை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை, நீ ஓனராக மதிக்காத யாருமே இந்த இடத்துல இருக்கக்கூடாது, அதான் யாரையுமே நாங்கள் வைக்கிறது கிடையாது, அதான் ஒவ்வொருத்தரையும் அனுப்பிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நீ ஒரு நாள் ஜெயிச்சிட ஒழுக்க நண்பா அப்படிங்கிறாங்க. நான் இப்போயுமே தான் ஜெயிச்சிட்டேனே அப்படிங்கிறாங்க. மனசுக்கு நினைக்காரு, நீ ஒரு நாளும் ஜெயிக்க போகிறது கிடையாது, நீ 1,00,000 வட்டிக்கு வாங்கியிருக்க, இப்போ வட்டியை தரலன்னா இதில் இருக்க 4 ஏசி எடுத்துகிட்டு போயிடுவேன், சரி, எனக்கு ஒன்றும் நட்டம் கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு கிளம்பி போகிறாரு. அப்போ போகும்போதே இன்னொரு நண்பருக்கு ஃபோன் அடிச்சு சொல்கிறாரு, மனோஜ்லாம் வந்து பெரிய ஷோரூம் வச்சு பெரிய ஆள் ஆயிடுவான்னு நினச்ச நண்பா, நம்ம கூட பார்க்கில் இருப்பான் பாரு, அவன் ஒரு காலமும் ஆக மாட்டான், பெரிய ஆள் ஆக மாட்டான், இனிமேல் கொஞ்ச நாளில் ஒரு 10 நாளில் பார்க்குக்கு அவன் மறுபடியும் வந்துடுவான், அவனோட செயல்பாடெல்லாம் தெரியுது அப்படிங்கிறாங்க. நண்பா, எப்படியாவது அவனை சீக்கிரம் பார்க்கு வரதுக்கு ஏதாவது வேலையை பாருங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு தான் ஒரு வேலையை பார்த்துட்டு வந்திருக்கேன், 1,00,000 வட்டி கொடுத்துருக்கேன், வியாபாரமும் ஆக போகிறதில்ல, அந்த 1,00,000 அவனால் தர முடியாது, போகிற போக்க பார்த்தா அவன் பர்னிச்சர் கடையை நான் தான் நடத்த வேண்டியிருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த மனோஜ் ரோகிணி வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.